وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மார்க்கத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் முதலிலே எதை அறிந்து கொள்ள வேண்டுமோ அதை சரியான முறையில் அறிந்து கொண்டாக வேண்டும். முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், அல்லாஹுவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய இந்த உலகத்திலே வாழுகிற நாம் எப்படி வாழ்ந்தால் அவனுடைய அன்பை பெற முடியும், அவன் நம்மிடத்திலே எது மாதிரியான நடவடிக்கைகளை விரும்புகிறான், எதிர்பார்க்கிறான், இந்த விஷயத்தை நாம் தெளிவாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான், அவனோடு எப்படி நாம் நடந்து கொண்டால் அவனுக்கு பிடிக்கும், இந்த விஷயத்தில் முஸ்லிம்களாகிய நாம் கூட இஸ்லாம் சொல்லித் தருகிற அந்த இலக்கணங்களை சரியாக அறிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு அல்லாஹ் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான் என்பதை அறிந்து கொள்ளாத காரணத்தினால் உலகத்தில் நடக்கிற விபரீதங்களை கடந்த 2-3 நாட்களாகவே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கடவுளுக்காக, கடவுளுடைய அன்பை பெறுவதற்காக ஒருவர் குழியிலே அமர்ந்து மண்ணை போட்டு மூடி சமாதி ஆகுறார், தவம் இருக்கிறாராம். 2 நாளைக்கு பிறகு பார்த்தா பணமா வர்றாரு. இப்ப கடவுளுக்காக வேண்டி, கடவுளுடைய அன்பை பெறுவதற்காக வேண்டி அவர் சமாதி ஆகுறேன் ஆகி தவம் இருக்க போய் கடைசியில் என்ன ஆச்சுன்னா தன்னை தற்கொலை செய்து கொள்கிறார். இன்னொரு ஆளு சமாதியாக இருக்க போய் அவர் அரெஸ்ட் பண்ணி விட்டாங்க. அவர் பண்ணிட்டா என்ன ஆகுறது? நேற்று 13 வயசு 12 வயசு பாலகன், தாய் தந்தையருக்கு சேவை செய்ய வேண்டியவன், தாய் தந்தையருடைய அரவணைப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து கடவுளுக்குன்னு தன்னைய அர்ப்பணிக்கிறேன்னு சாமியார போனதை பார்க்குறீங்க. என்ன காரணம்? இப்போ கடவுள் இதெல்லாம் விரும்புகிறாருன்னு நினைக்கிறாங்க. நம்ம இடத்துல கடவுள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நம்ம சாகுறதை விரும்புகிறாரு, நம்மளை நாமளே தியாகம் பண்ணிக்கிறத விரும்புகிறாரு. கடவுளுங்கிறவரை இப்படிலாம் செஞ்சால் தான் கடவுளை திருப்தி பண்ண முடியும். கடவுளை திருப்தி படுறது லேசான விஷயம் கிடையாது. இப்படியெல்லாம் இந்த மனித குலம் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களில் பலர் அப்படி நம்புகிறார்கள். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி, அல்லாஹுவை பற்றி சரியான முறையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய தீமைகளிலிருந்து நம்மளை காப்பாற்றும். முதலாவதாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், நாம மர்ம வாழ்க்கையை நம்புறோம். இந்த உலகத்தில் நம்ம எப்படி செயல்பட்டோமோ அதுக்கு ஏற்றவாறு மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான் அல்லது நரகத்தை தருவான். இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இதை எப்படி தெரிந்திருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய அமல்களுக்கு, நம்முடைய நல்லறங்களின் காரணமாகத்தான் நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறான் அப்படின்னு நம்ம வழங்கி வைத்திருக்கிறோம். அது கிடையாது. நீங்க எவ்வளவுதான் நல்லறங்களை செய்தாலும் சரிதான், நீங்கள் சொர்க்கத்துக்கு போறது உங்களுடைய நல்லறங்களினால் கிடையவே கிடையாது. அல்லாஹ்வுடைய கருணையினால் தான் அந்த ஜட்ஜ்மெண்டை நீங்கள் பெறுகிறீர்கள். இது முதலில் அல்லாஹ்வை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சமாச்சாரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்றாங்க, லன் யுத்கில அஹதன் அமலுல் ஜன்னah, எந்த ஒரு மனிதனையும் அவனுடைய அமல்கள், நல்லறங்கள் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கவே சேர்க்காது. நீங்க செய்யற அமல்களின் காரணமாக சொர்க்கத்துக்கு போகலாம் நினைச்சீங்கன்னா அது நடக்கவே நடக்காதுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அந்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் நீங்களுமா இவ்வளவு அமல் செய்றீங்களே, இந்த அமலுக்கு கூட சொர்க்கம் கிடைக்காதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நானும் இல்லை, என்னுடைய அமலுக்கு அல்லாஹ் சொர்க்கம் தர முடியாது. இல்லா யத்தகம்மதனி அல்லாஹு பிரஹமத்தி மின்ஹு, அவனுடைய அருளால் அல்லாஹ் என்னை போர்த்தி கொண்டாலே தவிர என்னுடைய அமலுக்கு சொர்க்கம் கிடைக்குமான கிடைக்காது. இதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு செய்திருக்கிற அருட்கொடைகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் நாம் செய்கிற அமல்கள் ஒன்றும் கிடையாது, ஜீரோ தான், கோழி முட்டை தான். நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம் 5 வேளை நம்ம தொழுது விட்டோம், நோன்பெல்லாம் வைத்து விட்டோம், ஜக்காத்தெல்லாம் கொடுத்து விட்டோம், இது பயங்கரமான நினைத்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் அல்லாஹ் நமக்கு தந்திருப்பதற்கு நன்றி கடன் செய்வதற்கு இது போதுமா? அவன் என்ன கொஞ்சமா உங்களுக்கு தந்திருக்கிறான்? அவன் தந்திருப்பதற்கு கணக்கு பண்ணி, ஏன்பா நீ உனக்கு மூச்சு விடுறீல, ஒரு மூச்சை இழுக்கிறதுக்கு ஒரு அமல் செய்யணும், விடுவதற்கு ஒரு அமல் செய்யணும். இந்த ஒண்ணுக்கு மட்டும் நீ நன்றி கடன் செய்வதாக இருந்தால் உன்னுடைய காலமெல்லாம் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருந்தா கூட, தூங்காம, வேற வேலை செய்யாம, வியாபாரத்துக்கு போகாம,
எல்லா நேரத்திலையும் வாய் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்லிக்கிட்டு இருக்குது. இப்படி நான் அர்ப்பணித்தால் கூட மூச்சு விடுறதுக்கும் மூச்சு இழுக்கிறதுக்கு மட்டும்தான் நன்றி செலுத்தின. மீதிக்கலாம் உன் கண்ணுக்கு எப்ப நன்றி செலுத்த போற, காதுக்கு எப்படி செலுத்துவ, உனக்கு தந்திருக்கிற இன்ன பிற பாக்கியங்களுக்கெல்லாம் நீ என்ன செய்ய போற? அப்ப அவன் தந்திருப்பதோடு கம்பேர் பண்ணி கணக்கு பண்ணி இங்க வாங்கன்னு கூப்பிட்டு நீங்க சொன்னலாம் செய்யுங்க, நீங்க செஞ்ச அமலையெல்லாம் சொல்லுங்க நல்லா போட்டு சரி அதுக்கு ஒரு மார்க்கை போட்டுருவோம். இப்ப நான் செஞ்சதெல்லாம் உனக்கு சொல்லட்டுமா அப்படின்னு நல்லா ஒரு லிஸ்ட் எடுத்தான்னு சொன்னா அது லெஜர் லெஜரா ஏறிடுமே. இதுக்கு நீ என்னப்பா பண்ணுன? இதுக்கு எனக்கு எவ்வளவு செய்யணும் அவ்வளவு நீ செய்யல. நான் கருணையினால உன்னைய தள்ளுறேன், கருணையின் காரணமாகத்தான் உன்னைய தள்ளுறேனே தவிர அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இது சொல்லிவிட்டு சத்திது வகாரிபு, அதனால நடுநிலையா போய்க்கிறங்க. ஒரேடி அல்லாவுக்கு போறேன் கருணையெல்லாம் போக போறீங்க, சொன்ன அளவுக்கு செஞ்சுட்டு போயிருக்கணுமே தவிர நாங்க அல்லாவுக்கு அர்ப்பணிக்க போறோம் மார்க் அதிகமாக போறோம் மார்க்குனால நீ சொர்க்கத்துக்கு போகல, சொன்னது செஞ்சுக்கிட்டு போயிருக்கணுமே தவிர என்னமோ நம்ம நிறைய செஞ்சா சொர்க்கத்துக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு உன் கணக்குல உன்னுடைய அமல்ல வரவு வைத்து சொர்க்கத்துக்கு போகலாம் நினைக்காத என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அவர்களுடைய அமல்கள் கூட அவங்கள சொர்க்கத்தில் சேர்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூப்பிட்டு வைத்துக் கொண்டு நம்மளை விட்டுருவோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு எல்லாம் கிட்ட வைத்துக் கொண்டு நீங்க என்னென்ன செஞ்சீங்க சொல்லுங்க ஒரு லிஸ்ட்டை போட்டு விட்டான். இப்ப அல்லாஹ் திருப்பி கொடுக்குறான் லிஸ்ட்டை, நான் உங்களுக்கு என்னென்ன செஞ்சு தெரியுமா அப்படின்னு அள்ளி கொடுத்தான்னு சொன்னா அதுக்கு இதுக்கு மேட்ச் ஆகுமா கொஞ்சமாச்சு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதை விட அல்லாஹ் அவர்களுக்கு செய்திருப்பது கோடானு கோடி மடங்கு அதிகம். அதுக்கு நீ என்ன செஞ்சிருக்கிறேன்னு கணக்கு பண்ணி கொடுக்கறதா இருந்தா ஒன்னு சொர்க்கத்தெல்லாம் கொடுக்க இயலாது. இவ்வளவு வேணா உனக்கு முடியும், நான் தானே உன்னை படைச்சிருக்கிறேன், உன்னால இதான் ஏழு போ சொர்க்கத்துக்கு. அப்படித்தான் நாம இறைவனிடத்துல சொர்க்கத்தை அடைவது போனா போறாங்க பலவீனமா நம்ம தான் படைச்சுவிட்டோம், இதுக்கு மேல இவங்கள்ட்ட எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு தான் எல்லாம் நம்மளை அனுப்புறானே தவிர கட் அண்ட் ரைட்டா கணக்கு பண்ணி அனுப்புறதா இருந்தா ஒருத்தரும் தேர மாட்டோம். அப்ப அல்லாஹ்வை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய கருணையின் காரணமாகத்தான், அவனுடைய வள்ளல் தன்மையின் காரணமாகத்தான், அவனுடைய பெருந்தன்மையின் காரணமாகத்தான், அவனுடைய மன்னிப்பின் காரணமாகத்தான், அற்பமானதில் அவன் திருப்தி அடைகிற காரணத்தினால்தான் நமக்கு அவன் சொர்க்கத்தை தருகிறானே தவிர நம்முடைய அமல்களுக்கு கணக்கு பார்த்து அவன் தருவது இல்லை. இது அல்லாஹ்வை பற்றி புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு சான்றாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய செய்திகளை சொல்றாங்க. அல்லாஹ் என்ன செய்வானா, மஹ்ஷர் மைதானத்தில் இந்த விசாரணை நடக்கும் இல்லையா, அன்னைக்கு நஜ்வான்னு ஒரு விசாரணை இருக்குதுங்க. அந்த பாக்கியம் எல்லாம் நமக்கெல்லாம் தரணும். நஜ்வான்னா ரகசிய விசாரணை, எல்லாம் ஓப்பனா தான் நல்லா விசாரிப்பான். அல்லாஹ் யாருக்கு கருணை காட்டுறானோ அவங்கள மட்டும் அல்லாஹ் என்ன செய்வானா, இங்க வாடான்னு கூப்பிடுவானா. கூப்பிட்டு அவனை கருணை காட்ட நினைச்சிட்டான் அல்லாஹ். மஹ்ஷர்ல எல்லா மக்களும் கூடி இருக்கும் பொழுது அவனை தனியா கூப்பிட்டு ரகசியமா வச்சுக்கிட்டு அவன் தோல்ல கையை போடுவானா. அல்லாஹ் கையை போட்டு, டேய் நீ இந்த தப்பு செஞ்சீல, இந்த தப்பு செஞ்சீல, இத்தனை அதை செஞ்சீல, இத்தனை எது செஞ்சீங்கன்னு அவன் என்ன செய்வான், விளவெடுத்துருவானா. ஆஹா என்ன அவன் தனியா கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இப்படி ஒண்ணுன்னா கேட்கறான என்ன ஆகுமோ, இப்படி விளவெடுத்து போனோம்னு எல்லாம் சொல்லுவானா. இது எனக்கு உனக்கு தான் தெரியும், எவனுக்கும் தெரியாது, நான் மறைச்சிட்டு போறேன். அல்லாஹ் என்ன செய்வானா, கூப்பிட்டுக்கிட்டு அவனை விளவெடுத்து போக வைத்து அவன் செய்ததெல்லாம் சொல்லி காட்டி விட்டு இவன் ஆடி நடுங்கி போயிருப்பான் பாருங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, இது உனக்கு தெரியும் எனக்கு தெரியும், உலகத்தில் எவனுக்கும் தெரியாது, உலகத்தில் நான் மறைத்தபடியே இப்போ மறைக்கணும், ஓடுறா சொர்க்கத்துக்குங்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய கருணையில் போறோங்கிறத பாருங்க. இதுக்கெல்லாம் கணக்கு பண்ண என்ன ஆகுறது, இதை செஞ்சு அதை செஞ்சான்னு கேட்டுவிட்டு இதுக்கெல்லாம் கணக்கு பண்ண என்ன ஆகுறது, இதாவது பரவாயில்லை. கருணையினால் தான் அல்லாங்கிறவன் நம்ம மேல கருணை உள்ளவன் விளங்கல. நம்ம எல்லாருமே நம்ம என்ன விளங்குறோம், நம்மள கரட்டு முரடானவங்க மாதிரியும் அப்படி அட்டைக்கு மிதிச்சு ஒரு அடிமைகளை வச்சு நடத்துவாங்க சவுக்க கையில வச்சுக்கிட்டு, அந்த மாதிரி ஒரு சர்வாதிகார ஆட்சியில் இருக்கிற ஒரு மன்னன் எப்படி மக்களை போட்டு கசைக்கு புலிவானோ அந்த மாதிரி ஒரு கொடுங்கோல் மன்னன் மாதிரியும் ரப்புல் ஆலமீன் விளங்கி இருக்கிறமே தவிர அவன் அளவற்ற அருளாளன் நம்ம விளங்கவில்லை. அவனுடைய அளவற்ற அருளுக்கு இன்னொரு தன்மையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சில ஆட்கள் எல்லாம் என்ன செய்வான, மலக்குகளை கூப்பிட்டு இந்த அவங்க எல்லாம் கூட்டிட்டு வாங்க, யாரும் கருணை காட்ட நினைக்கிறானோ கூட்டிட்டு வந்துட்டு அல்லாஹ் சொல்லி அனுப்புவான மலக்குகள்கிட்ட, நீங்க போய் அவங்ககிட்ட என்ன செய்யணும் தெரியுமா, அவன் செஞ்ச சின்ன சின்ன தப்புகளையா சொல்லி காட்டுங்க, பெருசு கேட்டுறாதீங்க. பெருசு சின்னதுமா சேர்ந்து நம்ம செஞ்சிருப்போம்ல, கூட்டுல நிப்பாட்டி வச்சுக்கிட்டு பெருசு ஒன்னையும் கேள்வி கேட்காதீங்க. ரொம்ப சின்னது இருக்கும்ல, அவன் காதை நோண்டுனியா, இப்படி பண்ணியா, குசும்பு பண்ணியா, ஒரு ஆளை போய் சிரிச்சியா, இப்படிங்கிற மாதிரி விஷயம், இதெல்லாம் சின்ன விஷயங்கள். ஒரு ஆளை பத்தி நக்கல் பண்றது, கிண்டல் பண்றது, இது மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்களா எடுத்துக்கிறோம். இவன் திருநது, மற்றபடி சினிமாவுக்கு போனது, விசாரம் பண்ணது நிறைய பண்ணியிருப்பான். அதை கண்டுக்கிறாம அல்லாஹ் என்ன செய்வானா, கூப்பிட்டு வச்சுக்கிட்டு
மலக்குகளை விட்டு சின்ன சின்னதா சொல்லி இத்தனை இவன் காதை நோண்டுனியா, ஆமா அவன் நினைக்குவான் இதெல்லாம் போட்டுக்கிட்டு அப்ப பெருசுலாம் வந்து என்ன ஆகும் அவன் நினைக்குவாங்க. இப்ப இந்த மாதிரி அற்பமானதெல்லாம் முடிச்சு நோண்டி கேட்கறத பார்த்தா நம்ம கதை ஒண்ணு தேராது போல இருக்குதே அப்படின்னு அவன் நினைக்குவானா. அப்படி மலக்குகள்லாம் கேட்டுட்டு இருக்கும் பொழுது கடைசியா அல்லாஹ் இல்லன்னு சொல்லி முடிச்சுன்னு அல்லாஹ் வந்து என்ன செய்வானா, டேய் இந்த சின்னதெல்லாம் செஞ்சீங்கல்ல இது எல்லாத்தையுமே நீ செஞ்ச தப்பான நன்மையை மாத்திரம் போட, நீ செஞ்ச தப்பு இருக்குல்ல நான் கருணை செய்ய நினைச்சிருக்கிறதுனால உன்னுடைய ஒவ்வொரு தப்பையும் நன்மையாக நான் மாற்றுகிறேன் அப்படின்னு நல்லா சொல்லுவானா. இவன் சும்மா இருக்க வேண்டியதானே. அப்ப இவன் சொல்லுவானா, நான் பெரிய பெரிய பயங்கரமான விஷயம்லாம் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் காணாம இப்ப இவனா வாலண்டியரா அல்லாஹ் வந்து அவன்கிட்ட சின்ன சின்னதெல்லாம் கேட்டுவிட்டு பெருசை விடுறான். இவன் என்ன செய்வானா வழுக்கட்டாயமா தானா முன் வந்து யாரெல்லாம் இதென்ன சும்மா நோண்டுனதையும் இதையும் கேட்கறிய, நான் வேற என்னென்னலாம் பண்ணிருக்கேன் தெரியுமா, அதெல்லாம் இங்க பட்டியலில் காணலையே அப்படின்ற உடனே அல்லாஹ் அது சொல்றான். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படி கேட்பான்னு சொல்லிவிட்டு கடவாய்ப்பற்கள் தெரியும் அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க. இப்படி கேட்பான் அவன், அப்படி அவன் கேட்கிற அளவுக்கு எல்லாம் கண்டுக்கிறாம இருப்பான். இது சொல்லும்போது ரசூலுல்லாஹ்க்கு சிரிப்பு வருது, அல்லாஹ்வுடைய கருணையை நினைத்து அவர்கள் கடவாய்ப்பற்கள் தெரிகிற அளவுக்கு சிரித்து விட்டு ஓடுற சொர்க்கத்துக்குன்றானால. உடனே நான் கேட்க முடியாது எது சொல்றேன், நானே கேட்கலையில வந்துட்டேன் உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லி அல்லாஹ் அவனை போட்டு செய்வானா சொர்க்கத்துக்கு அனுப்புவானா. அப்ப அல்லாஹ் வந்து நம்ம மீது காட்டுகிற கருணை வந்து இப்படிப்பட்ட நம்ம அமலு கணக்கு பண்ணிலாம் செய்யற மாதிரிலாம் தெரியல பார்த்தா, அவன் தன்னுடைய அருளை கொண்டு நம்மை கொண்டு சொர்க்கத்தில் சேர்க்கிறான் என்பதற்கு அவன் நம்முடைய தப்புகளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாமல் மறைக்கிறான் பாருங்க. அந்த மறைக்கிறதுலே அவனுடைய கருணை வெளிப்படும். ஏன்னா இதை ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டோம்னா நிறைய விஷயங்கள் நம்ம மிஸ்டேக் நம்மகிட்ட அடிபட்டு போயிடும். அல்லாஹ்வை சரியான முறையில் புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நிறைய தவறுகள் நம்மிடமிருந்து நீங்கிரும். அதே மாதிரி வந்து அல்லாஹ்வுடைய அந்த மறக்கும் தன்மைக்கு, மன்னிக்கிற தன்மைக்கு, கருணைக்கு இப்ப நம்ம எத்தனை விஷயங்கள் மனசுல போட்டு பிளான் பண்ணுவோம், அவனை கொல்லணும், இவனை இதோட தொலைச்சி மொழிவிடணும், இவனை காலி பண்ணி பொண்ணு, இவனை ஒழிச்சு கட்டி தான் மறுவேலை, இப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு நபரை பற்றி நம்ம அதை பற்றி நம்ம பல மாதிரியான சிந்தனைகள் நமக்கு வரும். இப்படி எல்லா மனுஷனும் இதுக்கு அப்பாற்பட்டவன் கிடையாது. யாரும் இதுல இருந்து நான் அப்பாற்பட்டவன் அப்படின்லாம் பெருமை அடித்துக் கொள்ள முடியாது. அப்போ ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனதுக்குள்ள பலவிதமான கெட்ட எண்ணங்களை கொள்கிறான். தப்பான எண்ணங்கள், தப்பான காரியம் செய்யணும், தப்பான செயல் செய்யணும் என்றெல்லாம் எண்ணம் கொள்கிறான். அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா, இந்த எண்ணம் கொள்வது உலகத்தில் யாருக்கும் தெரியாது, அவனுக்கு தான் தெரியும். நான் நினைக்கிறேன்டா எனக்கு தெரியும், படைச்ச இறைவனுக்கு தெரியும். உலகத்தில் யாருக்குமே தெரியாது. நானா வெளிப்படுத்தி இந்த மாதிரி அவனை காலி பண்ணலாம் நினைச்சிருக்கிறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னா அதனால வேண்டாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் உண்மையில் நான் நினைச்சிருக்கிறது யாருக்கு தெரியும்னா எனக்கு தெரியும், படைச்ச இறைவனுக்கு தெரியும். இப்போ இறைவனுக்கு தெரிஞ்சிருக்கிற காரணத்தினால அவன் முடிச்சு நம்மளை மிதிக்கலாம்ல. யாருக்கும் தெரியாது, எனக்கு தெரியும்லடா, நீ நினைச்சே இல்லையா, ஏன்டா நினைச்ச அப்படின்னு நம்மளை கேட்கறதுக்கு அவனுக்கு ரைட் இருக்குது. வேற ஒருத்தன் கேட்கல அவனுக்கு முடியும். ஏன்னா அவன் இங்க வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறதுனால, நம்ம இதயத்தில் நினைக்கிறது வரைக்கும் அவன் பார்த்துக்கிட்டு இருக்க காரணத்தினால நம்மை அவனால் விசாரிக்க முடியும், விசாரிக்க அதிகாரம் இருக்குது. அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய உம்மத்துகள், என்னுடைய சமுதாயத்தவர்கள் மனதிலே ஒன்றை நினைத்தார்களேயானால், திட்டமிட்டார்களேயானால், அதை வெளிப்படையாக யாரிடமாவது சொல்லாத வரை அல்லது அந்த திட்டத்தை செயல் வடிவமாக்காத வரை அதுக்கு கொஸ்டின் கிடையாது. தெரியும் ஆனா கொஸ்டின் கிடையாது. அல்லாஹ்வுக்கு தெரியும், கொஸ்டின் பண்ணலாம், பண்ணுனா உன்னால மறுமொழி சொல்ல இயலாது. ஆமா நினைச்சேன்னா ஒத்து ஆகணும். ஏன்னா படைச்ச இறைவன் கேட்கும்போது உன்னால மறுக்க இயலாது. அப்ப அதையும் எழுதி வச்சிருப்பாங்க. அதுக்குன்னு உள்ள வானவர்கள் இத்தனை தேதி இப்படி நினைச்சான்லாம் இருக்கு ரெக்கார்ட்ல. அப்ப ரெக்கார்டு பூர்வமா நிரூபிக்க இயலும் பொழுது கூட அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, நினைச்சு உனக்குள்ள இப்படி அமைக்கிறான். நினைச்சீங்களா, யார்ட்டும் சொல்லலை இல்ல, நினைச்சது செய்யலை இல்ல, விடு, புரிஞ்சு வச்சுக்காத. இந்த சினிமாவுக்கு போகணும்னு நினைச்சேன், காலையில் இருந்துச்சு முதல் வேலையா சினிமாவுக்கு போயிடணும் நினைச்சிட்டு என்ன பண்ணல, அப்படியே அதையே நினைச்சுக்கிட்டே இருந்துட்டு அதை செய்யாம விட்டுட்டேன், நடைமுறைப்படுத்தல. இது கொஸ்டின் கிடையாது. நீ அல்லாஹ்வுக்கு பயந்து விட்டான்னு இல்ல, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நீ செய்யாம விட்டுட்ட, அது கூட கொஸ்டின் கிடையாது. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலைனால நினைச்சதை நீ செய்யவில்லை, செஞ்சா மட்டும்தான் கேட்பேன். வெளிப்படையா நீ செய்யல என்று சொன்னா நீ நினைச்சதுக்காக என்னிடத்துல எந்த ஒரு கேள்வியும் கிடையாது. அப்ப நம்ம எப்படி நம்ம அல்லாஹ் நம்ம மீது மறுமை பேரை தருகிறான் என்று சொன்னால் கருணையில தான் தரோம். இதுக்கெல்லாம் பிடிச்சா என்ன கதியா வருது? நினைச்சதுக்கெல்லாம் பிடிச்சா ஒண்ணு தேர்வோமா? நம்ம நினைச்சது நம்ம என்ன நினைக்கிறோன்றதுக்கெல்லாம் பிடிச்சோம்னு சொன்னா நம்முடைய எண்ணங்கள்ல எவ்வளவு ஒழுங்கா இருக்குது? பாதி ஒழுங்கா தேராது, பாதி கெட்ட எண்ணம் தான். செயல்கள் வேணா ஒரு 75 நல்லது செய்யணும் மனுஷன்ல இருக்கலாம். எண்ணங்களை பொறுத்து எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா 50% மேல 75% மேல கெட்ட எண்ணங்கள் தான் ஜாஸ்தியான நம்ம இடத்துல இருக்குது. இதுக்கெல்லாம் கொஸ்டின் கிடையாது. இப்படி ஒரு கருணை காட்டு போனாக அல்லாஹ் இருக்கிறான். இது ஒரு அவனுடைய தனிச்சிறப்பாக நீங்கள் பார்த்துக்கணும்.
அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு மனிதன் வந்து நோயாளி ஆயிட்டான். நோயாளி ஆகிறதுக்கு முன்னாடி நல்ல ஆரோக்கியமா இருக்கிறான். ஆரோக்கியமா இருந்த காலத்தில் அவன் நபிலான சுன்னத்தான விரும்பத்தக்க எத்தனையோ காரியங்களை எல்லாம் செய்கிறான். நோயாளியான காரணத்தினால் அதை செய்யல, கடமையை மட்டும் செய்யறான். இப்ப அல்லாஹ் என்ன பண்ணுவானா, போட்டு தள்ள 3 மாசம் நோயா கிடந்தானா 3 மாசம் எல்லாம் செஞ்சான்னு எழுதுறான்ல. நம்ம 3 மாசம் ஒண்ணுமே செய்யல. நோயாளியா இருந்த நேரத்தில் கடமையை மட்டும் செஞ்சுட்டோம். நோயாளியா இல்லாத நேரத்தில் சுன்னத்து நபிலிருந்து நிறைய வணக்கங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தோம். படுக்கையில் விழுந்துட்டோம், குர்ஆன் ஓத முடியல, சுன்னத்தான தொழுவ முடியல, தான தர்மங்கள் பண்ண முடியல, தாவா பண்ண முடியல, ஒரு ஆளை போய் சந்திச்சு ஆறுதல் சொல்ல முடியல, எவ்வளவோ நல்லறங்களை நம்ம இழந்துட்டோம். படுத்த படுக்கையா 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ 10 வருஷமோ கிடக்குறோம். 10 வருஷம் என்ன கணக்குன்னு சொன்னா, நீ ஆரோக்கியமா இருக்கும்போது என்ன கணக்கு அந்த கணக்கு. நம்ம ஆரோக்கியமா இருக்கும்போது என்ன நல்லறங்கள் செய்து கொண்டிருந்தோமோ அதை இப்பவும் செய்யறான்னு எழுது பண்றான்ல. அப்ப நம்ம அமலை கொண்டா போறோம் சொர்க்கத்துக்கு, அமலை கொண்டாங்க போறோம், ஒண்ணுமே பண்ணலையே, பண்ணாமையில வர வைக்கிறான். நம்ம பண்ணி வர வச்சாதான் அமலை கொண்டு நீங்க சொல்லலாம். நம்ம ஒண்ணுமே பண்ணல, அவன் பாட்டுக்கு நீ செஞ்சாங்கிறான். நீ இத்தனை நோயாளி விசாரிச்சேங்கிறான், நீ 2 ஜூஸ் ஓதுனேங்கிறான். நேற்று ஓதுனதுனால, நேற்று ஒரு ஜூஸ் ஓதுனீல, இன்னைக்கு ஓதுன, நாளைக்கு ஓதுனேங்கிறான். அப்ப நோயாளியாக இல்லாத நேரத்தில் நம்ம என்னென்ன நல்லறங்களை எல்லாம் செய்தோமோ அதெல்லாம் நோயாளியாக இருந்த காரணத்தினால் நாம் விட்டு விட்டோம் என்று சொன்னாலும், அதே மாதிரி சஃபர்ல போறோம், பிரயாணத்தில் நிறைய விஷயங்களை விட்டுருவோம். ஊர்ல இருக்கிற மாதிரி அவ்வளவு காரியத்தையும் பயணத்தில் செய்ய முடியாது. பயணத்தில் நிறைய அந்த வேலைகள் இருக்கிற காரணத்தினால சுன்னத்து நபில்கள் எல்லாம் விட்டுருவோம். பயணத்துக்கு இதே மாதிரி 3 நாள் பிரயாணத்தில் அந்த ஊர்ல செஞ்சுக்கிட்டு இருந்த பல இரவு தொழுகை விட்டுறோம், சுன்னத்தான தொழுகை விட்டுறோம், நிறைய குறைபாடுகளை செஞ்சிடறோம். வழக்கமான திக்ர்கள், தொழுகைக்கு பிந்தி ஓத வேண்டிய அப்படி இப்படி நிறைய மிஸ் பண்ணிடுறோம். 3 நாளைக்கு நம்ம மிஸ் பண்ணலன்னு அர்த்தமா. இங்க ஒழுங்கா பிரயாணத்துக்கு முந்தி ஒழுங்கா நடந்து இருந்தால், பிரயாணத்தில் இருந்து நீ விட்ட அந்த 3 நாளும் நீ அதை செஞ்சேன்னு தான் கணக்கு. செய்யாமலே செஞ்சோன்னு கணக்கு போடுறான் அல்ல. அப்ப மறதிக்கு கொஸ்டின் இல்லைங்கிறான், நோய்க்கு கொஸ்டின் இல்லைங்கிறான். பிரயாணத்தில் இருக்கிற காரணத்தினால சில காரியங்களை நீ விட்டுருந்தேன்னு சொன்னா நீ செஞ்சதாக கணக்கு வைப்பேன்னு சொல்றான். இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுக்கு விளக்கம். அல்லாஹ்வுடைய அருள்ல தான் வண்டி ஓடுது. நம்ம சொர்க்கத்துக்கு போறதெல்லாம் அவன் கருணை பார்வையை தாறுமாற அள்ளி வீசுறான். ரொம்ப கரடு முரடா நிக்கலான, நான் யார் நீ யாரா, எனக்கு நீ செய்யறதுக்கு போதுமாடான்னு கேட்க மாட்டேங்கிறான். நான் செஞ்சிருக்கிற ஒரு ஆள் உங்களுக்கு கோடி கோடியா என்ன செய்யறாரு, உதவிகள் செய்யறாரு. அவருக்கு நீங்க என்ன பண்றீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் மட்டும் சொல்றீங்க, திருப்தி அடைவாரா? ஏன்னா நான் செஞ்சதுக்கு சலாம் தானே கேட்பாரா இல்லையா? நான் உனக்கு எவ்வளவு பண்ணிருக்கிறேன், அஸ்ஸலாமு அலைக்கும் போயிட்டு இருக்கிற, காலை பிடிக்க வேணாமா, காலை விழ வேணாமான்னு கேட்பானா இல்லையா? அப்ப ஒரு மனிதன் தான் அதிகமான உதவிகள் செய்திருக்கும் பொழுது அதுக்கு நிகரான உபகாரங்களை உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறான். அவன்றது கிடையாது. உடனே அடியாரமா நான் உன்கிட்ட போட்டியா, உனக்கு நான் போட்டியா, போ நீ இப்படிதான் இருப்ப, நான் பார்த்து உனைய கருணையில தள்ளி விடுறேன், இப்படிங்கிறவனாக இறைவன் இருக்கிறான் என்பதை அடுத்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு கேட்டா நிறைய சம்பவங்களை சொல்றாங்க. ஒரு மனிதன் போய்கிட்டே இருக்கான் தெருவுல, இதை பார்த்தா ஒரு அமல் தான் உங்களுக்கு தெரியாது, இது ஒரு நன்மைண்டே உங்களுடைய சிந்தனைக்கு படாது. ஒரு நாய் தாகத்துல துடித்துக் கொண்டிருக்கிறது, தெருவில் போறான், ஒரு நாய் தாகத்துல நாக்க தொங்க போட்டு கொண்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது, ஒரு கிணத்துக்கிட்ட இருக்கிறது. இவன் பார்க்கறான், எதுவுமே தண்ணியே இல்லை. அவனுடைய அந்த துணியை எடுத்து முடிச்சு போட்டு நீளமாக்கி அந்த கிணத்துக்குள்ள விட்டு அந்த துணியை ஈரமாக்கி மறுபடியும் அதை இழுத்து அதை புழிஞ்சு அந்த நாய் வாயில ஊத்தி அதனுடைய தாகத்தை என்ன செய்யறான், தீர்த்துறான். இதை பார்த்து அல்லாஹ்வுக்கு சந்தோஷம் தாங்க முடியலையா, புடிச்சு போற அவன சொர்க்கத்துல. இது ஒண்ணு போல நடக்குங்கிறான்ல. அல்லாஹ் என்ன பண்ணுவானா, ஒரு நாயுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக தன்னுடைய வேலை வெட்டிலாம் விட்டுட்டு அதுக்குன்னு ஒருத்தன் மெனக்கட்டான் பாரு, கருணை காட்டின பாரு, இந்த ஒண்ணுக்காக வேண்டி அவனை சொர்க்கத்துல தள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். சில ஆளுக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கெல்லாம் நம்மள நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். இவன் எப்படி இங்க வந்திருப்பான், இவன் எப்படி நம்ம பள்ளிவாசல கதிட்டு இருந்தா இவன்லாம் சொர்க்கத்தில் நிக்கிறான்னு நம்ம சொர்க்கத்துல நம்மள அல்ல அனுப்புனான்னு சொன்னா நம்ம பார்த்து ஆச்சரியப்படுவோம். எதுக்கு வந்திருப்பான், ஒரு நாயினால வந்திருப்பான், ஒரு பூனையினால வந்திருப்பான். இப்ப சொர்க்கத்துக்கு வருவதற்குரிய காரணங்களை எல்லாம் ரொம்ப ரொம்ப அற்பமாவெல்லாம் அல்ல ஆக்கி வச்சிருக்கான். ஒருவன் சொர்க்கத்துக்கு போவதற்கு என்னமா ஒரு அற்பத்து இப்போடு உள்ளவனை சொர்க்கத்துக்கு அனுப்புவன அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா நமக்கு ஒரு குழந்தைய கொடுத்தா அல்ல கையை எடுத்துட்டான், குழந்தைய கொடுத்து எடுத்துட்டான்னு சபர் பண்ணிக்கிறியா, அதுக்கு சொர்க்கம் நாங்கிறான் இல்ல. உனக்கு கண் பார்வை இல்லாம குருடனா படைச்சிட்டேங்கிறியா, அது சகிச்சுக்கிட்டியா, அது ஒண்ணுக்காக உன்னை சொர்க்கத்தில் போட்டுருவானா? நீ என்னுடைய கடமைகள்ல கொஞ்சம் குறை செஞ்சிருந்தாலும் கூட அந்த ஒண்ணுனால உன்னை என்னால சொர்க்கத்தில் போட முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அல்லாஹ் சொல்வதா சொல்றாங்க, என்னுடைய அடியானுக்கு அவனுக்கு விருப்பமானதை அல்லது விருப்பமானவரை
விருப்பமானதுன்னா பொண்டாட்டியா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், அத்தாவா இருக்கலாம், பிள்ளை மகனா இருக்கலாம். விருப்பமான ஒரு ஆளை கைப்பற்றி கொண்டால் அல்லது விருப்பமான ஒன்று என்னவா இருக்கலாம், கையா இருக்கலாம், கண்ணா இருக்கலாம், மூக்கா இருக்கலாம், அது அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். எடுத்துக்கொண்ட பிறகு அதை சபர் செய்து கொண்டானேயானால் அவனுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு பரிசு கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நம்ம நோன்பு வைத்திருக்கிறோம், எல்லாம் கருணைக்கு சொல்ல வர்றேன். நோன்பு வைத்துக் கொண்டு பகல் நேரம் யாவும் எல்லாம் சாப்பிட்டுட்டோம். நோன்பு ரமலான் மாசம் நோன்பு தான். ஆனால் நமக்கு நினைவே இல்லாம நேற்று உள்ள யாவத்துல முதல் நோன்புல இப்படி யாவும் மிஸ்டேக் வரும். ஒரு 2-3 நாளைக்கு பலவர வரைக்கும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இல்லைன்னு சொன்னா நோன்புங்கிற மருந்து நம்ம சாப்பிட்டுருவோம். ஃபுல்லா இழுத்து முட்டிச்சு வயிறுலாம் நிறைஞ்சு போச்சு, தொண்டைக்குழி வரைக்கும் வந்துருச்சு. அப்பதான் யாவும் வருது, ஆஹா நோன்புல இப்ப என்ன பண்ணனே கல்லா கருணையாளன இல்லாட்டி திருப்தி இல்ல, இன்னொரு நோன்பு வையுங்கன்னு அப்படித்தானே செய்யணும். அட போல நோன்பு தான்டா, நீ நோன்பு தான் போ, இது திங்கிறதுனால எனக்கு என்ன போகணும், என்னத்தை தான் நான் பார்க்கணும். நீ மறக்கத்தானே செஞ்ச, மறந்துட்டு தானே செஞ்ச, அதனால ஒண்ணுமே கிடையாது, போ நீ நோன்பு தான். அப்ப ஃபுல்லா வெட்டி இருக்கிறோம், அல்ல என்ன பண்றான், வெட்டலங்கிறான். இது கருணையா என்ன இது? நம்ம ஃபுல்லா சாப்பிட்டுக்கிட்டோம், தொண்டைக்குழி வரைக்கும் ஏறி போச்சு, பசியே இல்லை, அடுத்தவன்லாம் பசிக்கிட்டு இருக்கிறான், நம்ம பசி இல்லாம இருந்துகிட்டு இருக்கிறோம், பசியை போய்கிட்டான். அன்னைக்கு நோம்புடைய எந்த அறிகுறி நம்ம இடத்துல இருக்காது. அல்ல என்ன பண்றாங்கிறான், நீ நோம்புங்கிறான். நான் நோம்பு இல்லைன்னு எனக்கு தெரியுது, அவன் என்ன சொல்றான், இல்ல நீ நோம்பு தான். இது கருணை, இதுக்கு மிஞ்சின காரணம் என்ன இருக்குது? அப்போ ஒரு மறதியாக ஒருத்தன் சாப்பிட்டு விட்டான் என்று சொன்னால் அந்த நோம்பை வைக்க வேண்டியதும் இல்லை. அது யாரும் வந்து நிப்பாட்டிக்கணும். ஆஹா சாப்பிட்டு வாந்தி எடு கூட சொல்லல, உள்ள திண்டுட்டு இல்ல கையை விட்டு வாந்தி எடு அப்படி கூட சொல்லல. நீ பாட்டுக்கு இரு, பேசாம இரு, இனிமே சாப்பிடாம இரு. அன்னைக்கு கூட சாப்பிடாம இருந்து விட்டால் நீ நோம்பு வச்சதா அர்த்தம், நோம்புடைய நன்மை உனக்கு கிடைக்கும். இப்படி ரப்புல் ஆலமீன் தன்னுடைய கருணையின் மூலமாகத்தான் நம்ம என்ன செய்யறான், சுருக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கிறான். எந்த அளவுக்கு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்ம மனைவியை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு கவலை உணவு வாயில ஊட்டுறீங்க, இதுக்கு எல்லாம் கூலி தரணுமா? அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா, அதை தன்னோட வேணும்னு சம்பந்தப்படுத்துறான். அவனுக்கு எந்த சம்பந்தமும் இதுல இல்ல. அட நான் சொன்னதுனால செய்யற அப்படிங்கிறான். அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, நான் தான் இப்படி படிச்சு வச்சுக்கிறேன், கணவன் மனைவியை சந்தோஷப்படுத்தணும், அப்ப எனக்காகத்தான் நீ அதை செஞ்ச அப்படின்னு அல்லாஹ் வேணும்னு தேவையில்லாம சம்பந்தப்படுத்திக்கிறான். அவனுக்கு என்ன சந்தோஷம் இருக்கு, ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு கருணை செய்வதற்காக வேண்டி அவனை வாலண்டரியா இன்வால்வ் ஆகிக்கிட்டு, நான் தானே எனக்காக நீ செஞ்ச கூட, இதுக்கு ஒரு நன்மை இருக்கு உனக்கு, பொண்டாட்டியை திருப்திப்படுத்தினா நன்மை, பிள்ளையை திருப்திப்படுத்தினா நன்மை, இப்படி என்னென்ன காரியம் நீ செய்து அதுக்கெல்லாம் நன்மை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய கருணையை வாரி வாரி வழங்குகிறான். அப்ப ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வை நீங்கள் அல்லாஹ்வை நிறைய தெரிஞ்சுக்கிறேன். அல்லாஹ்வை அறிந்து கொள்ற விஷயத்துல நிறைய புரிந்து கொள்ற விஷயத்துல நிறைய தப்பு பண்றோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். நம்ம 24 மணி நேரத்தையும் வணக்கத்துக்கு நீங்கள் செலவிட்டாலும் அதுக்காக சொர்க்கம் தர முடியாது. 24 மணி நேரம் தொழுறீங்க, அதுக்கு சொர்க்கம் தரலாமான்னா அதுக்கு சொர்க்கம் தர முடியாது. அதை விட தாண்டி அவன் தந்திருக்கான், அவன் தந்தாச்சு ஆல்ரெடி. முதல்ல தந்தாச்சு, அப்புறம் என்ன சொர்க்கம் தர்றது? தந்ததுக்கு தானே தொழுகிறீங்க, அதுக்கே பத்தாத. அவன் தந்திருக்கிறதுக்கே நீங்கள் தொழுகிற தொழுகை பத்தாது. அப்ப எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவனுடைய கருணையில் தான் நாம் சொர்க்கத்தை அடைகிறோம் என்பதை புரிந்து கொண்டீர்களேயானால் அவன் சொன்ன எல்லையோடு நிறுத்திக்கிறீங்க. நன்மைங்கிற பேர்ல நீங்களா இஷ்டத்துக்கு அடிக்க மாட்டீங்க, நீங்களா புதுசா கண்டுபிடிக்க மாட்டீங்க, நீங்களா தாண்டி போக மாட்டீங்க. கருணையில போறோம், சொன்ன செஞ்சுட்டு போயிடும். அவன் என்ன சொன்னாலும் அதை தாண்ட வேணாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையை இந்த வாரம் நம்ம புரிந்து கொள்வோம். அடுத்தடுத்த வாரங்களில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை பற்றிய வேறு சில பண்பாடுகள், நம்மோடு அல்லாஹ் எப்படியான உறவுகளை விரும்புகிறான் என்பதை அடுத்தடுத்த வாரங்களில் இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய முக்கியமான ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே குழுமி இருக்கிறோம். இந்த வாரம் அல்லாஹ்வை நாம் புரிந்து கொள்வது எப்படி என்று சென்ற வாரம் சொல்லப்பட்ட செய்தியை தொடர்ந்து சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கருணையின் மூலமாகத்தான் நம்மை சொர்க்கத்திற்கு அவன் அனுப்புகிறான். நம்முடைய பாவங்களை அவனுடைய கருணையின் மூலமாகத்தான் மன்னிக்கிறானே தவிர
நம்முடைய நல்லறங்களினால் அல்ல என்பதை கடந்த வாரம் நாம் பார்த்தோம். இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை விளக்கும் பொழுது சொன்னார்கள், இன்ன தீன யுஸ்ருன், இந்த மார்க்கம் என்பது ரொம்ப லேசானது. அல்லாஹ் உங்களுக்கு கஷ்டமான மார்க்கத்தை தரல. வலையு சாத்த தீன அஹதுன் இல்லா கலபஹு, இந்த லேசான மார்க்கத்தை நீங்களாக யாராவது கஷ்டமாக்கி கொள்ள முயன்றீர்களேயானால் நீங்கள் தோற்று விடுவீர்கள், உங்களை அது வென்றுவிடும். நீங்களாக உருவாக்கி கொண்ட சடங்குகளை உங்களுக்கே செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டு போய்விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லிட்டு அவங்க விளக்குறாங்க. எப்படி விளங்குறாங்கன்னு கேட்டா, ஃபஸத்திது வகாரிபு, நடுநிலையாக நடந்து கொள்ளுங்கள், மார்க்கத்தில் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். அபுஷிரு, நல்ல செய்திகளை ஆர்வமூட்டக்கூடிய விதத்திலே மக்களுக்கு சொல்லுங்கள், பயங்காட்டி விட்டுறாதீங்க. ஆர்வமூட்டுகிற விதத்திலே மக்களுக்கு செய்திகளை சொல்லுங்கள். வஸ்தஈனு பில் குதுவத்தி வர்ரௌஹா, காலையிலும் மாலையிலும் வஸையும் மினல் துல்ஜா, இரவில சற்று நேரமும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல பல செய்திகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் உங்களை கஷ்டப்படுத்துறவன் இல்லை, முதல் இதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். உங்களுடைய படைத்தவனுக்கு உங்களுடைய பலவீனங்கள் அவனுக்கு நன்றாகவே தெரியும். அதனால அல்லாஹ் உங்களுக்கு என்ன தந்திருக்கிறான்னு கேட்டா, உங்களுக்கு எவ்வளவு வணக்கத்தை கடமையாக்கினால் உங்களுக்கு செய்ய முடியும், எவ்வளவு செய்தால் உங்களுக்கு சிரமம் இல்லாமல் அதை நடைமுறைப்படுத்துவீர்கள் என்பதை எடை போட்டு அல்லாஹ் உங்களுக்கு சில விஷயங்களை கடமையாக்கி இருக்கிறான், சில விஷயங்களை சுன்னத்துகளாக வழிமுறைகளாக ஆக்கி தந்திருக்கிறான். அதை தாண்டி நீங்களா அதை விட்டு நான் இன்னும் கொஞ்சம் அல்லாஹ்வை நெருங்க போறேன், அல்லாஹ்வுக்கு நன்மையை செய்ய போறேன் என்று நீங்களாக புதிதாக எதையாவது உண்டாக்குனீங்க, அது உங்களுக்கே சிரமமாகிவிடும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனுடைய கருணையை சொல்லி தர்றாங்க. இதுல நீங்க புரிந்து கொள்வதாக இருந்தால், இப்ப நம்ம இன்னைக்கு சமுதாயத்தில் பார்க்கிறோம், சமுதாயத்தில் என்ன பண்றாங்க தெரியுமா, கடமையான தொழுகை நோன்பு இதுகளை எல்லாம் புறக்கணித்து விட்டு அவங்களாக கஷ்டமான விஷயங்களை தங்கள் மீது சுமையாக்கி கொண்டார்கள். கத்தம் என்று உண்டாகி கொண்டார்கள், பாத்தியா என்று உண்டாகி கொண்டார்கள், மூலு என்று உண்டாகி கொண்டார்கள். இதையெல்லாம் அவங்களுக்கு செய்ய முடியுதான்னு நீங்க பாருங்க, முடியாது. வட்டிக்கு வாங்கி செய்வாங்க, இருக்கிறத வித்துட்டு செய்வாங்க, யார்கிட்டயா கடனை வாங்கி செய்வாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு இந்த சடங்கை செஞ்சுதான் ஆகணுங்கிற அளவுல அவர்கள் இல்லாத ஒன்றை தலை மீது சுமத்தி கொண்டார்களே, ஆனால் அது அவங்களை ஜெயிச்சுட்டு போயிடும். அதனால இந்த மார்க்கம் லேசானது என்பது விளங்கிக்கிறங்க. ஒரே அடி அல்லாஹ்வுக்காக மூழ்கிறேன்னு பள்ளிவாசலே கெஞ்சி உட்கார்ந்து கூடாதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு 3 டைம் அல்லாஹ்ட்ட கேளுப்பா, காலையில கொஞ்சம் நேரம் துஆ செய், சாயந்தரம் கொஞ்சம் நேரம் செய், ராத்திரில கொஞ்சம் நேரம் செய். ஒரே பள்ளிவாசலே உட்கார போறேன்னு உட்கார்ந்து நான் அல்லாஹ்வை நெருங்க போறேன்னு போயிடாத, இல்லைன்னா உனக்கு கஷ்டமாகி போயிடும். அப்ப அல்லாஹ் கருணையின் மூலமாக நமக்கு அருள் பாலிக்கிற காரணத்தினாலதான் இந்த மாதிரி லேசான ஒரு சட்டத்தை நமக்கு தந்திருக்கிறான். திருமறை குர்ஆன்ல கூட நமக்கு சொல்றான், நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். அந்த நோன்பை கடமையாக்கும் பொழுது கூட அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, நீங்கள் பிரயாணத்தில் இருக்கிறீர்கள் அல்லது நோயாளிகளாக இருக்கிறீர்கள், வேற நாள்ல வச்சுக்கிறீங்கன்னு சொல்றான். இது சொல்லிட்டு அல்லாஹ் என்ன காரணம் சொல்றான் தெரியுமா, யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர. அல்லாஹ் உங்களுக்கு லேசா நாடுகிறான், உங்களுக்கு கஷ்டப்படுத்த நினைக்கல. நீ பிரயாணமா இருந்தாலும் வையி என்று சொன்னால் அவனுக்கு அது அதிகாரம் இருக்குது. செய்யலைன்னா உங்களை தண்டிக்க அவனுக்கு முடியும். ஆனால் அவன் என்ன பண்றான்னு கேட்டா, யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர, அல்லாஹ் உங்களுக்கு லேச நாடுகிறான், வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர, சிரமத்தை உங்களுக்கு நாடவே இல்லை. நீங்க கஷ்டப்படக்கூடாது என்பதற்கு தான் பிரயாணம் எவ்வளவு கஷ்டம்னு படைச்சரப்புக்கு தெரியும். நோய்வாய்ப்பட்டால் மனிதன் அப்படியே பாதி அளவுக்கு பலவீனமாயிடுறான், அது அவனுக்கு தெரியும். அதனால அந்த பலவீனமான நேரத்தில் நம்ம ஒரு சலுகையை கொடுப்போம் அப்படின்னு அல்லாஹ் தந்திருக்கும் பொழுது கூட அந்த லேசுங்கிறத தான் சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் என்ற நாட்டிற்கு ஒரு பகுதியை இஸ்லாமிய ஆளுகையின் கீழ் வந்த பிறகு அங்க 2 பேரை கவர்னரா ஆளுநர்களாக நியமிக்கிறாங்க, பொறுப்பாளர்களாக. அபு மூசல் அஷாரி அவர்களையும் முஆத் இப்னு ஜபல் அவர்களையும் அனுப்பி, நீங்க அந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அவங்களை நல்வழிப்படுத்துங்க, அவங்களை சரியான பாதையை கொண்டு வாங்க அப்படின்னு அனுப்பும் பொழுது என்ன சொல்லி அனுப்புனாங்க தெரியுமா, பஷீரா, நீங்கள் நற்செய்தி நல்ல ஆர்வமூட்டக்கூடிய விதத்தில் மக்களுக்கு சொல்லுங்க. ஒலா துனஃபீரா, விருப்பூற்ற மாதிரி கேட்டோன்னு மாடி ஓடி பரவல கைக்கிற கூடாது, அந்த மாதிரி ஆக்கிறாதீங்க. அப்படி சில பேர் சொல்றாங்க, மார்க்கம் சொல்ற வர்றேன் வருவாங்க,
ஹதீஸ்னு ஓட்டெடுப்பு அம்மாடி பயன் பண்ண போறாங்களாம், ஹதீஸ் சொல்ல போறாங்களாம், அல்லாஹ் போலீஸ் வருதான், இப்படி பயப்படுற அளவுக்கு அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. பஷீரா, அவங்களுக்கு நல்ல நல்ல செய்தி ஆர்வமூட்டி சொல்லுங்க. வலாத்து அஸ்தீரா, அவங்களுக்கு வந்து கஷ்டமா ஆக்கிறாதீங்க, வெறுப்பு ஏற்ற மாதிரி செஞ்சிடாதீங்க, லேசான முறையில் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி முஆத் இப்னு ஜபல் அவர்களையும் அபூ மூஸல் அஷரி அவர்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் என்ற வரலாற்றை நம்ம பார்க்கணும். சஹீஹுல் புகாரியில இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இந்த மார்க்கங்கிறது ரொம்ப லேஸ், ரொம்ப சொன்னதை தாண்டி நீங்க போகாதீங்க. அல்லாஹ் ஒரு ரசூல் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாங்களோ அது போதும். அதை தாண்டி நம்ம அல்லாஹ் அன்பு பெற போறோங்கிறதுக்காக வேண்டி உங்க லைஃப் பூரா அர்ப்பணிச்சாலும் உங்க அமல் கொண்டே உங்களை சேர்க்க போறது கிடையாது. கருணையில தான் போக போறீங்க. இப்ப கருணையால உங்களுக்கு ஒரு சின்னதை எதிர்பார்க்கலாம். நீங்க ஒரு கடையில சேர்றீங்க, ஒரு 8 மணி நேரம் வேலை இருந்து கடையில சொல்லிட்டான். மனிதன் என்ன செய்வான் தெரியுமா? 8 மணி நேரத்துக்கு மேல இன்னொரு 1/4 மணி நேரம் நீங்க உட்காந்து அந்த முதலாளி வரக்கூடிய நேரத்தில் இப்போ வேணா வச்சு இப்படி ஏற்றுங்க உங்களை சந்தோஷப்படுவோம். எவ்வளவு அழகா விசுவாசமா வேலை பார்க்கணும். நம்ம 8 மணி நேரம் தான் வேலை கொடுத்தோம். இல்ல முதலாளி முடிச்சிட்டு போற முதலாளி ஒரு 1/4 மணி நேரம் வேலை பார்க்கும். இது அல்லாட்ட நடக்காது. இந்த கூத்து 8 மணி ஓடி போயிடணும். அல்ல மனுஷன் தான் அந்த மாதிரி ஐஸ் வைக்கிறதெல்லாம் ஏமாந்து போவான். உன்னை 8 மணி வரைக்கும் உனக்கு டியூட்டி போட்டா 8:01 இங்க இருக்கக்கூடாது, ஓடி போயிடணும். அப்படி சொல்லக்கூடியவன் அல்ல. நான் ஒன்று சொல்லி இருக்கும் போது அதை தாண்டி செஞ்சு என்னை கூல் பண்ண நினைக்கிறது, என்னை ஐஸ் வைக்க நினைக்கிறதெல்லாம் நினைக்காத. நான் என்ன சொல்றேனோ அதை தாண்டிடாத. அதுக்கு தான் நீங்க பார்க்கலாம், நோன்பு திறக்கிறோம்ல, நோன்பு வருது. நோன்பு திறக்கிறது எப்போ திறக்கணும்? சூரியன் எப்போ மறைஞ்சிருச்சோ உடனே நோன்பு திறந்துடணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஸாலுன நாஸு பி கைரின் மா அஜ்ஜலுல் ஃபித்ர. அவசரமாக நோன்பு திறக்கிற வரைதான் மக்கள் நல்லது செய்தவர்களாக ஆவார்கள். நோன்பு திறக்கிறது லேட்டாக்குனீங்கன்னு சொன்னா நீங்க கெட்டது செய்றீங்கன்னு அர்த்தம். நோன்பு திறக்கிறது சூரியன் மறையுது 6 மணிக்கு மறையுது, 5:45க்கு மறையுது, 5:50க்கு மறையுது, 6:40க்கு மறையுது. ஒவ்வொரு காலத்தில் ஒரு டயத்துல மறையும். மறைகிறது நம்ம கரெக்டா டைம் தெரியும். 5:40க்கு மறையுது என்று சொன்னால் 5:40க்கு வாயில பேர் சம்பளத்தை கொண்டு போயிடணும். 5:41 கூட ஆகக்கூடாது. சூரியன் எப்போ மறைன்னு காத்துக்கிட்டு இருக்கணும். எப்போ மறையும் அப்படி அவசரப்படணுமா, அவசரமா எடுத்து சாப்பிடணுமா. இதுல அல்லாஹ் சந்தோஷப்படுவானா? எப்படி சந்தோஷப்படுறான்? என்னுடைய அடியான பார், இவ்வளவு பசியை வச்சுக்கிட்டு நான் சொன்னங்கிறதுக்காக இவன் வந்து கட்டுப்பாடா இருந்திருக்கான் பாரு. இவன் எனக்காக நீ கட்டுப்பாடா இருந்திருக்கிறான். இவ்வளவு பசி இருக்கு பாரு, எப்படா டைம் வரும் அப்படி இப்படி அள்ளி முழுகிறான். இவன் எவ்வளவு பசியை அடக்கி கொண்டு எனக்காக அவன் இருக்கிறான்னு அல்லாஹ் அதுல சந்தோஷப்படுறான். 5:40க்கு சூரியன் மறையுது, இவன் 5:45 வாழ்ந்துருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? இதெல்லாம் காலம் போவாயா, நான் இன்னும் 1 மணி நேரம் கூட இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். அவனுக்குதா இது என்ன பெரிய விஷயம்? 5:40 6:40 கூட நான் திறப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க இறைவனுக்காக இருக்கல, உங்களுடைய தெனாவட்டு திமிரு. இதுல வந்து அல்லாஹ் சந்தோஷப்பட மாட்டான். மேற்கொண்டு 1 மணி நேரம் இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன பண்றாங்க? நீ அவசரப்பட்டா தான் நன்மை செய்தவனாக ஆவாய். அதுக்காக சூரியன் மறையிறதுக்கு வந்து அவசரப்படக்கூடாது. சூரியன் மறைஞ்சிருந்தேன், சூரியன் மறைஞ்சவன லேட் பண்ணக்கூடாது. எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கும் மனுஷனுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், சொன்னதை தாண்டிக்கிட்டு போறது அதிக பிரசங்கித்தனம் எல்லாம் நினைக்கலாம். அது விசுவாசம் எல்லாம் எடுத்துக்கிற மாட்டான். ரொம்ப கடமையாற்றுறாரு, ரொம்ப ஸ்தாபனத்துக்கு ரொம்ப விசுவாசமா பணியாற்றுகிறாரு என்றெல்லாம் மனிதன் எடுத்துக்கொள்வானே தவிர அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி எடுத்துக்கொள்ளவே மாட்டான். ஜும்மா 2 ரக்காத் இருக்குது, நம்ம ஆர்வத்தில் இன்னொரு 4 ரக்காத் சேர்த்து தொழுதுன்னா விடுவானவன்? நான் சொன்னதுக்கு மேல ஏன்டா செஞ்சேன்னு கேட்பான். ஒரு முதலாளி அப்படி மனுஷன் அப்படி செய்ய மாட்டான். மனுஷன் வந்து ஏதாவது ஒரு வேலையை செய்ய சொன்னா 2க்கு 4 வேலை செஞ்சேன்னு வைங்களேன், ரொம்ப சந்தோஷமா போயிடும். நம்ம 2 வேலை சொன்னோம், அவன் 4 வேலை பண்ணிட்டு வந்திருக்கான், போனஸ் போட்டு கொடுறான்றான், சம்பளத்தை அதிகம். இது மனுஷன் செய்வான். அவன்கிட்ட கிடையாது. ஏன்னு கேட்டா மனுஷன்ட்ட வந்து வேலையை வைத்து தான் நீங்கள் அவனை அணுக வேண்டி இருக்கிறது, நெருங்க வேண்டி இருக்கிறது. ரப்பிடத்தில் நீங்கள் நெருங்குவது கருணையை வைத்து, உங்களுடைய வேலையை வச்சு இல்லை. நிறைய செய்யறதை வச்சு நீங்க ரப்ப நெருங்க முடியாது. அவன் சொன்னதை செய்கிறீர்களா மட்டும் பார்க்கிறானே தவிர அவனுக்கு எவ்வளவு செய்யணுமோ அவ்வளவு செய்யறீங்களா நம்ம பார்க்கவே இல்லை. அவனுக்கு எவ்வளவு செய்யணுமோ அவ்வளவு செய்யறதா இருந்தா ஒத்துணை தர மாட்டோம். அவனுக்கு செய்ய வேண்டிய அளவுக்கு நம்மளால் செய்ய இயலுமா? அவன் தந்திருக்கிற கருணைக்கு நம்ம பிரதி பலனா செய்யறதா இருந்தா இப்ப செய்யறத லட்சம் மடங்கு கோடி மடங்கு செஞ்சாலும் பத்தாது. அப்ப அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இறைவன் கருணையில தான் உங்களை வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறான், லேசாக்கி வச்சிருக்கிறான். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒருத்தர் வர்றார். அல்லாஹ்வுடைய தூதரே, மதீனாவை சுற்றி நிறைய பள்ளிவாசல் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் காலத்துல மதீனாவில் மஸ்ஜித் நபவி இருக்கும், அங்க மட்டும் தொழுகை நடக்காது. சுற்றி பல பகுதிகளில் இஸ்லாம் பரவி போச்சு. அங்கங்க ஒவ்வொருவர் தொழுகை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஏரியாவில் தொழுகக்கூடிய ஒருத்தர் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு. என்ன கம்ப்ளைண்ட் பண்றாருன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வந்து இந்த தொழுகைக்கு போறதே கிடையாது,
அந்த பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு நான் போகவே மாட்டேங்கிறேன். ஏன் போக மாட்டேங்கிற தெரியுமா? அங்க ஒரு ஆளை நீங்க இமாம போட்டுக்கிறீங்க, அவர் இழுக்கிறாரு பெருசா ஓதுறாரு. அதுல போனா என்னுடைய வேலையெல்லாம் பாதிக்கப்படுது. அவர் ரொம்ப நீளமா அவர் தொழுவிக்கிற காரணத்தினால நான் அங்க போறது கிடையாது. இதனால எனக்கு ஜமாத் தொழுகை நான் தவறி போயிடுது, தனியாக தான் போய் தொழுகிறேன். அவரை ஃபாலோ பண்ணி தொழுதா ரொம்ப நேரம் எனக்கு தேவைப்படுது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவங்க வாழ்ற காலத்தில் முறையிடுறாரு. அப்ப அதை சொல்றாரு. இதை சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னைக்கு கோவப்பட்ட அளவுக்கு அவ்வளவு கோவப்பட்டு நான் பார்த்தது கிடையாது. இது சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் வருது. எப்படிப்பட்ட கோபம்? அந்த மாதிரி கோபம் அதுக்கு முந்தி வந்தது இல்லை. அவ்வளவு கடுமையா கோபம் வருது. யார் மேல கோபம் வருதுங்கிற இவர் மேலையா? இவர் மேல இல்ல. யார் மேல கோபம் வருது தெரியுமா? அப்படி தொழுவிச்சார அவர் மேல. யார் அந்த தொழுகையை நீட்டி தொழுது இனிமே ஜமாத்துக்கு வரக்கூடாது என்ற அளவுக்கு மக்களுக்கு பயங்காட்டி வச்சிருக்கிறாரோ அவர் மீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? அய்யுஹன்னாஸ் இன்னக்கும் முனஃபிரூன், உங்கள வெறுப்பூட்டக்கூடியவர்கள் இருக்கிறீர்கள். மக்களுக்கு வெறுப்பூட்டுறது தான் உங்களை இமாமாக்கி வச்சிருக்கிறா? எப்படா தொழு ஆர்வப்படணும். நீங்க பாட்டு தேவையில்லாம சவு மாதிரி இழுத்து ஏண்டா பள்ளிவாசலுக்கு வந்தோன்னு ஆக்குனீங்க என்று சொன்னா அது பெரிய தப்புன்னு சொல்லி அவர்கள் இது கோபப்பட்டு சொல்றாங்க. இன்னக்கும் முனஃபிரூன், நீங்கள் வெறுப்பூட்டக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். மக்களுக்கு வெறுப்பு ஊட்டாதீங்க, மக்களுக்கு சந்தோஷம் வரணும். பள்ளிக்கு வந்தால் இந்த இமாமை பின்பற்றி தொழுவதாக இருந்தால் அவர்கள் ஆர்வத்தோடு வரணும். அந்த மாதிரி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபமன் ஸல்லா பின்னாசி ஃபல்யுஹஃபிஃப், மக்களுக்கு நீ இமாமத்து செய்யணும்னு வந்து விட்டால் சுருக்கமா லேசா தொழுவி இழுத்துறாரு. மக்கள் நீ தொழுவுறியா தனியா தொழுவுறியா? பக்கரா கூட ஓதி தொழுவு, 1 மணி நேரம் கூட தொழுது விட்டு ருக்கு செய், யாரும் கேட்க முடியாது. மக்களுக்கு தொழுவைக்கு வந்து விட்டேனால் நீ வேகமா தொழுவிக்கணும், சீக்கிரம் முடிச்சிடணும், அதிகமா இழுத்தரக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப மக்களுக்கு விருப்பூட்டுகிற விதத்தில் இந்த மார்க்கத்தை கொண்டு போயிடக்கூடாது. அவ்வளவு லேசான மார்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், ஹலக்கல் முத்தனத்திஊன், மார்க்கத்துல அந்த எக்ஸ்ட்ரீமா போறாங்கல்ல, அதாவது ரொம்ப ஓவரா மூழ்கிறது, அவர்கள் நாசமா போய்விட்டார்கள். மார்க்கத்தில் மூழ்கிறேன் சொல்லிவிட்டு கொண்டாட்டி வேணாம், எனக்கு புள்ள வேணாம், எனக்கு தொழில் வேணாம், எனக்கு வீடு வேணாம், எனக்கு வாசல் வேணாம், எனக்கு அது வேணாம், எனக்கு அல்லாஹ் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி ஆன்மீகம் மட்டும் வேணும்னு சொல்லி எல்லாத்தையும் திறந்துட்டு எனக்கு ஒண்ணுமே தேவையில்லைன்னு யாராவது போனார்களே ஆனால் அவர்கள் நினைக்கிறார்கள் வெற்றி பெறலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க நாசமா போயிட்டாங்க. ஹலக்கல் முத்தனத்திஊன், எல்லை மீறி போனவர்கள், மார்க்கத்தின் பெயரால் யார் எல்லை மீறி போகிறார்களோ அவர்கள் அழிந்து நாசமாகிவிட்டார்கள் என்று 3 தடவை சொல்றாங்க. ஹலக்கல் முத்தனத்திஊன், ஹலக்கல் முத்தனத்திஊன், ஹலக்கல் முத்தனத்திஊன் என்று சபையில் வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரகடனம் செய்திருக்கிறார்கள். அதனால மார்க்கத்தில் அல்லாஹ் என்ன சொன்னான்னு பாருங்க, அதை செய்யுங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாங்கன்னு பார்த்து செய்யுங்க. அவன் சொன்னா இவன் சொன்னா நிறைய செய்ய போறான், அப்படி போறான், இப்படி அந்த விளையாட்டு நமக்கு வேண்டியதில்லை. அதுல எல்லாம் நம்ம வெல்ல முடியாது, தேர முடியாது, மறுமையில் வெற்றி பெற முடியாது என்பதை நம்ம பார்த்துக் கொள்ளணும். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாசலுக்கு வர்றாங்க. வந்தா ஒரு அம்மா இருக்கிறாங்க, ஒரு பெண்மணி. இந்த பெண்மணியை பத்தி எல்லாரும் பேசுறாங்க. இந்த பெண்மணி எப்படிப்பட்ட பெண்மணி தெரியுமா? எப்ப பார்த்தாலும் தொழுகைதான். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுபட ஒரு பெண்மணியை பற்றி பாராட்டி சொல்லப்படுது. எப்படி சொல்றது? இந்த அம்மா எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஒரே தொழுகைதான். தொழுகைதான், வேற ஒண்ணும் செய்ய மாட்டாங்க, எப்ப பார்த்தாலும் தொழுகை. அப்படி ஒரு அம்மான்னு சொல்லி இப்படி பாராட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுபட அதை சொல்றாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்மா நிறுத்துன்றாங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே நிறுத்து, என்ன சொல்றாங்க, என்ன விளையாடுறீங்களா? அலைக்கும் பிமா துத்தீகூன், உங்களுக்கு இயன்றதை செய்யுங்கள், சும்மா எப்ப பார்த்தாலும் தொழுகிறான் பேர் வாங்குறதுக்கா செய்யாதீர்கள். இந்த மாதிரி ஒரு பேர் எடுத்துடக்கூடாது. ஏன்னு கேட்டா நீங்க எவ்வளவு செஞ்சாலும் அல்லாஹ் சடைய போறது இல்ல. 24 மணி சொல்ல அல்லாஹ்வுக்கு சடைவா ஏற்பட போகுது. 10வது அவனுக்கு நீங்க செய்யறது கருணையில விட்டுருக்கிற காரணத்தினால இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் தொழுகிறாங்கன்னு பேர் வாங்குறதுக்கான தொழுவாதீங்க, சொன்ன அளவு நிறுத்திட்டு போங்க அப்படிங்கிறாங்க. எது எது சுன்னத்து என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ, எது எது உங்களை செய்யணும்னு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை செய்யணுமே தவிர இப்ப பார்த்தாலும் தொழுகை வேற ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க, தொழுகண்டா அவங்க தான் தொழுகை அப்படிங்கிற பேர் வாங்குற மாதிரி நடக்கக்கூடாது. ஒரு ஆள் தொழுகை தாங்க எப்ப பாருங்க தொழுதுட்டு இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஆள் பேர் வாங்கினா அவர் கெட்டவர் அர்த்தம். அல்லாஹ்வுடைய கடமையை செய்யணும், பொண்டாட்டிக்கு செய்யற கடமையை செய்யணும், குடும்பத்துக்கு செய்யற கடமையை செய்யணும், வெளி உலகத்தில் எவ்வளவு அதை செய்யணும், அதெல்லாம் செய்தவர் நல்லவர். இவர் எப்போ போய் பாருங்க 10 மணி பேர் தொழுதுட்டு இருப்பாரு, 11 மணி பாருங்க அமர்ந்து தொழுது இருப்பாரு, 2 மணிக்கு போய் பாருங்க வீட்டில் தொழுதுட்டு இருப்பாரு, 3 மணிக்கு பாருங்க தொழுதுட்டு இருப்பாரு. நல்லதா இது?
அப்ப வேற கடமைகள் இப்ப செய்யறது இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படி செய்யாதீங்க, இந்த மாதிரியாக இப்படி ஒரு பேர் எடுக்காதீங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கிறத பாக்குறோம். அப்ப எல்லாம் மீறக்கூடாதுன்னு சொல்ல இபாத அல்லாஹ் வந்து கருணையாளனா இருக்கிறதுனால அவனை நம்ம திருப்திப்படுத்துறது எப்படின்னு விளங்காம நம்ம நிறைய செஞ்சு எப்படியா திருப்திப்படுத்திடுவோம், அதிகமா செஞ்சு அல்லாஹ் சந்தோஷப்படுவான், அப்படி அல்லாஹ் இல்ல விளங்கிருந்தீங்க. சொன்னதை செய்யறதுல மட்டும் திருப்தி அடையறவன், நீங்க அதிகமா செய்யறதுல வந்து அல்லாஹ் திருப்தி அடைய மாட்டான், கோவம் தான் படுவான். அதுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு இதை விளக்க சொல்றான். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மக்களுக்கு சொன்னாங்க, நடுத்தரமான அமல்களை செய்யுங்க, ரொம்ப எல்லை மீறிடாதீங்கன்னு சொல்றாங்க. அப்ப சில சஹாபாக்கள் கேட்கறாங்க, லஸ்னா கஹையத்துக்கு யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரை நாங்க என்ன உங்களை மாதிரியா, நீங்க கொஞ்சம் செஞ்சாலும் நீங்க எப்படியா சொர்க்கத்துக்கு போயிருவீங்க, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர், நாங்கள்லாம் நிறைய செஞ்சாதான் போவையால், உங்களுக்கு நாங்கள் ஒன்னா, நீங்க பாவம் செஞ்சா கூட அட்வான்ஸா மன்னிச்சிருங்கிறாங்க, நீங்க வந்து பாவம் செஞ்சாலும் மன்னிச்சிடுறேன்னு அட்வான்ஸ் பெற்றிருக்கிற காரணத்தினால நீங்க கொஞ்சம் அமல் செஞ்சா கூட எப்படி சொர்க்கத்துக்கு போயிருவீங்க, அமலே செய்யாட்ட கூட தான் பாவத்தை மன்னிக்கிறேங்கிறான்ல, நீங்க போயிடலாம், நாங்க அப்படியா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க சஹாபாக்கள் கேட்கறாங்க. கேட்ட உடனே அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஆகுதுன்னு கேட்டா முகத்துல தெரிகிற அளவு கோவப்படுறாங்க. சொன்ன உடனே கோவம், என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க, உங்களை விட நான் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுகிறேன், உங்களை விட அல்லாஹ்வை நான் அதிகம் அறிந்து வைத்திருக்கிறேன், சொன்னதை செய்யுங்க, எதை நான் சொல்கிறேனோ எதை அல்லாஹ் சொல்கிறானோ அதை செய்யுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறேன்னு சொல்லிட்டு எல்லை மீறி போய் விடாதீர்கள் என்று அந்த நேரத்திலும் கோபமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிச்சதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அம்ர் இப்னு ஆஸ் ஒரு சஹாபி, அப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு அவருக்கு, திருமணம் ஆனவனை பார்த்தா மனைவி வீட்டார்ட்ட இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகார் போகுது. அவர் அப்பதான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு, பொண்ணு கொடுத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நல்ல மனுஷன் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், இவர் எப்ப பார்த்தாலும் தொழுதுகிட்டு இருக்காரு, பகலெல்லாம் தொழுகிறாரு, ராத்திரி பூரா நோன்பு வைக்கிறாரு, எதுக்கு என் மோளை கட்டி கொடுத்தேன்னு தெரியல, அந்த மாதிரியான ஒரு சந்தோஷமா இருக்க மாட்டேங்கிறாரு என்று அவரை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட புகார் தெரிவிக்கிறாங்க. உடனே ஓடி போறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை தேடி, கூப்பிட விட்டாமல் வந்திருப்பாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்கன்னு அவரை தேடி போறாங்க. அவரை தேடி போய் என்னப்பா அம்ர் இப்னு ஆஸ் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வருது நெசமா, நீ பகலெல்லாம் தொழுவுறேன்னு சொல்றாங்களே நெசமா, பகலெல்லாம் நோன்பு வைக்கிறாங்கிறாங்களே, ராத்திரி பூரா நின்று தொழுவுறேங்கிறாங்களே, இது நெசமான்னு கேட்கறாங்க. ஆமா நெசம்தான், அப்படிதான் நான் செய்யறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இப்படி செய்யாதே, பையன்ன கைதா ஃபால்ததாலிக்க, இந்த மாதிரி நீ செய்ய ஆரம்பித்தால் ஹஜமத்து ஐனுக்க, உன்னுடைய கண்கள் வந்து சோர்வடையும், ராத்திரி பூரா விழிச்சிட்டு இருந்தேன்னு சொன்னா கண்ணுக்கு கேடு ஏற்படும், நஃபஹத் நஃப்ஸுக்க, உன்னுடைய உடலுக்கும் உயிருக்கும் கூட உன் ஆத்மாவுக்கு என்ன செய்யும் பலவீனப்பட்டு போயிடும், இன்னலி நஃப்ஸிக ஹக்கா, உனக்கு செய்யற கடமை என்று சில கடமைகள் மார்க்கத்தில் இருக்கின்றன, ஒலை அஹ்லிக ஹக்கா, உன்னுடைய குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, அதனால சும்பு அப்சிர், நோன்பு வை, நோன்பு வைக்காம இருப்பா, ஒரு நாளைக்கு நோன்பு வை, ஒரு நாளைக்கு நோன்பு வைக்காத, 2 நாளைக்கு வை, 2 நாளைக்கு விட்டுரு, ஒக்கும் வனம், எந்திரிச்சு ஒரு நாளைக்கு தொழுவு, ஒரு நாளைக்கு தூங்கிரு, கொஞ்ச நேரம் தொழுவு, கொஞ்ச நேரம் தூங்கு, ஒரே தொழுதுட்டே இருந்தீங்கன்னா அது என்ன செய்யறது, அப்ப அந்த மாதிரி செஞ்சிடாதப்பா என்று வழிய போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை சொன்னதை பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, இந்த மார்க்கத்தின் பெயரால வரம்பு மீறுற காரணத்தினாலதான் சுன்னத்துகள் அடிபட்டு இந்த மார்க்கத்தில் பிதஅத்துகள் உண்டாகி போச்சு. அல்லாஹ் சொன்னது போதும் ரசூல் சொன்னது போதும்னு இருந்தோம்னு சொன்னா கரெக்டான மார்க்கம் நம்மகிட்ட இருக்கும். 10வது நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க புதுசா உண்டாக்குவீங்க, செய்ய வேண்டியதை விட்டுருவீங்க. இன்னைக்கு கத்தம் பாத்தியா வந்தனால தொழுக போச்சா இல்லையா? கத்தம் பாத்தியாவில் ஆர்வம் காட்டக்கூடிய மக்கள் 5 வேளை தொழுகிறாங்களா? போலி சடங்குகள்ல ஆர்வம் காட்டக்கூடிய மக்கள் நோன்பு வைக்கிறாங்களா? மார்க்கம் சொல்லக்கூடிய மற்ற சுன்னத்துக்களை ஒழுங்கா பேணுறாங்களா? பேண மாட்டேங்கிறாங்க. மார்க்கம் அடிபட்டு போயிடும். நீங்க எப்ப இல்லாத நீங்க கூட ஆரம்பிக்கிறீங்களோ இருக்கிறது உங்களை விட்டு மைனஸ் ஆகி போயிடும். அதனால அல்லாஹ் ரசூல் சொன்னதோடு நிப்பாட்டிக்கிறேன். அவன் சொன்னதை செஞ்சா உங்களுக்கு மார்க் வச்சு அவனுக்கு பயந்தாலும் இபாதத்து பண்றோம். இபாதத்து எதுக்கு பண்றீங்க? உங்களுக்கு அது இபாதத்து உணவா? இபாதத்து செஞ்ச அப்படி வயிறு நிறைய ஒண்ணும் கிடையாது. அவனுக்கு பயந்து செய்யறோம். அவனே கேட்க மாட்டான்னு நீ போட்டு ஆழ்த்திக்கிற. அவன் எதை கேட்பான்னு அந்த அளவுக்கு செய்யி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை எவ்வளவு எளிமையானது என்று பல சந்தர்ப்பங்கள்ல பல நிகழ்ச்சியில வாழ்நாள்ல எளிமை என்று விளக்குவதற்கு ரொம்ப அதிகமாக சிரத்தை எடுத்திருக்கிறாங்க. எந்த இடத்துலையும் தலையிட்டு லேசுங்கிறத சொல்லாம அவங்க தவறுனது இல்லை. எந்த இடத்துல வரம்பு மீறினாங்களோ சட்டையை பிடிச்சி இழுத்து எழுதியிருக்காங்க, உட்கார வச்சிருக்கிறாங்க. அது மாதிரியான இன்னும் ஏராளமான நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நம்ம ஆழமா பதிவு வைத்துக் கொண்டோமே ஆனால் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துற முறை என்ன நமக்கு தெரிஞ்சு போயிடும். அல்லாஹ்வை நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம். அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறது என்றால்
அவன் சொன்னதை செய்தால் தான் திருப்தி அடைவான். அவனுடைய ரசூல் சொன்னதை செய்தால் தான் திருப்தி அடைவானே தவிர நீங்களா இஷ்டத்துக்கு எதையாவது அதிகம் பண்றேன்னு பண்ணுனீங்க அவன் திருப்தி அடைவதற்கு பதிலாக கோபம் அடைவான் என்பதை புரிந்து அல்லாஹ்வோடு நம்ம சரியான விதத்தில் நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிருதாவானா அல்ஹம்துலில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த புனிதமிக்க ஜும்மாவுடைய நிகழ்ச்சியிலே அல்லாஹ்வை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் அறிந்து வருகிறோம். அல்லாஹ்வை புரிந்து கொள்வதிலே மனிதர்கள் செய்கிற ஒரு முக்கியமான இன்னொரு தவறு என்னவென்று சொன்னால், தங்களுக்கு மேலே இருக்கிற தலைவர்கள், தங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள், தங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் எப்படி நடந்து கொண்டால் அவர்கள் தங்கள் மீது திருப்தி அடைவார்களோ அதுபோல்தான் இறைவனும் திருப்தி அடைவான் என்று மனிதர்கள் இறைவனை பற்றி நினைக்கிறார்கள். ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு ஏதாவது ஒரு இடைஞ்சல் ஏற்பட்டால் அவரை பின்பற்றுகிற தொண்டன் தீக்குளித்து சாகின்ற காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஏன் இப்படி சாகிறான் என்று சொன்னால் அந்த தலைவர் அதை விரும்புகிறார். ஒருவனுக்காக எத்தனை பேர் சாகுறாங்களோ அந்த அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு, உலகத்தில் தன்னுடைய செல்வாக்கை பறைசாற்றுவதற்காக வேண்டி பதவியிலிருந்து இறக்கப்பட்டாலோ கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாலோ அல்லது தலைவனுக்கு இயற்கையாக உடல்நிலை சரியில்லாமல் போய் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாலோ ஒரு 10 பேர் தீக்குளித்தான்னா தான் அவருக்கு கௌரவம் கூட, 2 பேர் தீக்குளித்தான்னா அவருக்கு கௌரவம் கம்மி, ஒருத்தருமே சாவலைன்னா அவர் தலைவர் இல்லை என்று நினைக்கிற காரணத்தினால தலைவர் சந்தோஷப்படுத்தணும் என்று உயிரை மாய்க்கிறான். தலைவர் சந்தோஷப்பட்டு அந்த குடும்பத்துக்கு ₹2 3 கொடுக்கிறார், அந்த தலைவரும் கட்சியும் கொடுக்கிறது. அதே மாதிரி சில பேர் நீங்கள் உயிரை மாய்க்கிறான் தலைவனுக்காக வேண்டி. சில தலைவர்களை நீங்கள் பார்க்கிறீர்கள், அவர்கள் பதவி ஏற்கிற வரைக்கும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். சில பேர் தொண்டர்னு சொல்லிக்கிறான், என் தலைவன் முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் நான் திருமணம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அப்படி இருக்கிற காட்சியை நீங்க பார்க்கிறீர்கள். தலைவர்களுக்காக வேண்டி நான் இனிமே முடி எடுக்க மாட்டேன், சேவ் பண்ண மாட்டேன், அவர் என்னைக்கு முதலமைச்சர் ஆகுறாரோ அப்பதான் நான் என்ன செய்யறது தலையில கட்டி வைப்பேன் என்று சொல்லி காடு மாதிரி முடி வளர்த்து கொண்டு திரிகிற காட்சியெல்லாம் பார்க்குறீங்க. என்னுடைய கட்சி என்னுடைய தலைவன் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்னுடைய விரலை காணிக்கையாக்குறேன், விரலை கொண்டு தலைவர் ஜெயிக்கணுங்கிறதுக்காக வேண்டி விரலை வெட்டி உண்டியல்ல போட்டு வர்ற காட்சியை நீங்க பார்க்குறீங்க. அது அந்த தலைவரும் சந்தோஷப்படுறாங்க, அவனை பிடிச்சி உள்ள போடுற மாதிரி தெரியல, அவனை ஊக்குவிக்கிறாங்க, பூஸ்ட் பண்றாங்க. விரலை வெட்டுறத பார்க்குறீங்க, நாக்கு அறுத்து கொள்றத பார்க்குறீங்க. தலைவர்களுக்காக ஜெயிக்கிறதுக்காக வேண்டி மஞ்சோறு திங்கிற, மஞ்சோறுனா என்ன, சோறு மாதிரி மண்ணள்ளி வச்சு மண்ணை திங்கிறது. ஏன்பா இது மண்ணை போட்டு திங்கிற, காது தலைவர் ஜெயிக்கிறதுக்காக வேண்டி நான் கடவுளுக்கு மண்ணு தின்று வேண்டிக்கிறேன் என்று சொல்லி, அப்ப தங்களுடைய தலைவர்களை திருப்திப்படுத்துவது எங்கே இருக்குதுன்னு சொன்னா நம்ம கஷ்டப்படுவதில் இருக்குன்னு நினைக்கிறான் மனுஷன். நம்ம எவ்வளவுக்கு தலைவனுக்காக வேண்டி நம்ம வேதனையை தாங்கிக் கொள்றோமோ அந்த அளவுக்கு தலைவர் சந்தோஷப்படுவாரு, தலைவர் திருப்தி அடைவாரு. ஒரு முதலமைச்சர் வர்றாங்க, ஒரு கட்சிக்காரர் வர்றாங்கன்னா 5 வயசு பிள்ளையில இருந்து வெயில்ல நிற்கும், வெயில்ல நிக்கிறத சந்தோஷப்படுறான் தலைவன். ஏன்டா ஒருத்தர் நிப்பாட்டி வைக்கணும்னு கேட்கறான், ஆளுக்கு குறைஞ்சு போச்சுன்னு சொன்னான். அப்ப இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் என்ன பண்றான், நம்ம தலைவன் வரும்போது வெயில்ல நிக்கணும், கஷ்டப்படணும், அந்த மாதிரி அந்த காட்சி முன்னாடி தெரியணுங்கிறதுக்காக வேண்டி இப்படி எல்லாம் கஷ்டம் வெயில்ல நிக்கிற பாக்குறீங்க. இப்படி எல்லாம் பார்த்து விட்டு இவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா, அப்ப மனுஷனுக்கு நம்ம இப்படி பண்றோமே, ஒரு மனுஷனை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி இப்படி நாம வருத்தி கொள்றோமே, அப்ப கடவுளுக்காக நம்ம இதை செய்யக்கூடாதா அப்படின்னு அவனுக்கு நினைப்பு வந்துடுது. அவன் என்ன நினைக்கிறான்னா தலைவன் மாதிரி தான் கடவுள். கடவுள் எப்படின்னா ஒரு தலைவன் எப்படி நம்மள்ட்ட இருந்து நம்ம வேதனைப்பட்டு அவனுக்கு சந்தோஷமா இருக்குதோ, நம்ம கஷ்டப்பட்டு அவனுடைய செல்வாக்கு கூடுதல் நினைக்கிறானோ, நம்மை வருத்தி கொள்வது அவனுக்கு எப்படி சந்தோஷம் தருகிறதோ, கடவுளும் இறைவனும் இப்படித்தான் சந்தோஷப்படுவான் என்று நினைத்து கொண்டு கடவுளுக்காக வேண்டி தீயில இறங்கி நடக்கிற காட்சியை நீங்க பாக்குறீங்க. தீயில இறங்குற வேதனை, அது தீயை மிதிக்கிறது என்பது மனிதனுக்கு கஷ்டம்.
இருந்தாலும் என்ன பண்றான், கடவுள் சந்தோஷப்படுவார் என்பதற்காக வேண்டி தீயில மிதிக்கிற காட்சியை பார்க்குறீங்க, நாக்கில் ஈட்டியை வச்சு குத்தி கொள்ளக்கூடிய காட்சியை பார்க்குறீங்க, குழந்தைய உயிரோடு புதைத்து வெளியே எடுக்கிற காட்சியை நீங்க பார்க்குறீங்க. அதில் 2-3 அவுட்டா போய் தடை போட்டு வச்சிருக்கிறாங்க. உசுரோடு புதைச்சி உசுரோடு எடுக்க முடியாமல் போச்சு, அதனால இப்போ தடை போடப்பட்டு வச்சிருக்கிறது. அதுக்கு முன்னாடி அப்படி நடக்கிற காட்சியை பார்க்குறோம். இப்படி ரொம்ப வேதனை, தன்னைத்தானே பல முனைகளில் வேதனை. இங்கே இருந்து நான் 400 கிலோமீட்டர் நடந்தே வர்றேன் கடவுளுக்காக வேண்டி. இவர் நடந்தே வர்றாருன்னா கடவுள் சந்தோஷப்படும். பார் நடந்து வர்றான், பார் எவ்வளவு கஷ்டப்படுறான், பார் எனக்காக நெருப்புல இறங்குறான், பார் எனக்காக வேண்டிய குளிர்ல கிடக்குறான், பார் அப்படின்னு கடவுள் நினைப்பார்னு இவன் நினைக்கிறான். மனுஷன் என்ன நினைக்கிறான்னு கேட்டா, இப்படி ஒரு தலைவன் இந்த தொண்டர்களுடைய துன்பத்தில் இன்பம் காண்றானோ, தொண்டர்களை கஷ்டப்படுத்தி அவன் தன்னுடைய செல்வாக்கு பயன்படுத்தி கொள்கிறானோ, கடவுளும் அப்படித்தான் இருப்பான், இறைவன் அப்படித்தான் இருப்பான் என்று நினைத்துக் கொண்டு கார்த்திகை மாசத்துல கடுமையான குளிர்ல போய் குளிச்சு விட்டு நடுநடுக்கிற குளிர்ல ஈர துணியோடவே போய் கடவுளை வழிபடுறான். ஈர துணி அது குளிரே விடவெடக்கும், தண்ணியில இறங்கினா அது வேற விடவெடப்பு, அது ஈரத்தோடு நின்றான் அது வேற விடவெடப்பு. அந்த விடவெடப்பை தாங்கி கொண்டு இருந்தா தான் கடவுள் சந்தோஷப்படுவாரு. ஈர துணியோட தான் நம்ம வழிபடணும் என்றெல்லாம் அந்த கடவுளை சந்தோஷப்படுத்துறேன் என்ற பெயர்ல தன்னைத்தானே வேதனைப்படுத்திக் கொள்ளக்கூடிய காட்சிகளை நம்ம இன்னைக்கு உலகத்தில் பார்க்கிறோம். பல மதங்களில் இந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். இஸ்லாம் இதை தகர்த்தெறிகிறது. நீ கடவுளை மனுஷன் மாதிரி நினைக்காத, நீ கடவுளை இப்படி நினைக்காத, நீ வேதனைப்படுவது அவனுக்கு பிடிக்காது. உங்களை வேதனைப்படுத்திக் கொள்வது என்பது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். நீங்கள் மனிதன் மாதிரி இறைவனை நினைக்காதீங்க. எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க என்று கேட்டா, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகள் மீது எந்த அளவுக்கு இரக்கம் உள்ளவளோ அதை விட 1000 மடங்கு அதிகமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம மேல இரக்கம் உள்ளவன். ஒரு சிஎம் வர்றாங்க, ஒரு கட்சி தலைவர் வர்றாருங்கிறதுக்காக வேண்டி குழந்தைகளை தெருவில் நிப்பாட்டி வைக்கிறீங்க. அதை எந்த ஒரு தலைவன் கண்டிச்சு நீங்க பார்க்கல. ஏன்டா பாவிகள் அந்த பச்சை பிள்ளையில கொண்டாந்து வெயில நிப்பாட்டுங்க யாராவது கேட்டானா? எவனும் கேட்கல. உங்க தாய் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றாங்க, நீங்க வரவேற்கிறதுக்காக வெயில நிக்கிறீங்க. அந்த தாய் என்ன பண்ணுவா? அட பாவி ஏன்டா வெயில நிக்கிற, நீங்க வரவேற்க வேண்டியன்னு சந்தோஷப்பட மாட்டா. அவ என்ன செய்வா? பாவி ஏன்டா வெயில நிக்கிறேன்னு துடிச்சு ஓடி வந்து தூக்கிடுவா. அப்ப ஒரு உங்களை வெயில நிப்பாட்டி வைப்பது உங்க தாய் ஒத்துக்குருவாளா? தாய்க்கு மேல கடவுள். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, உங்க பெற்ற தாய்க்கு மேல 1000 மடங்கா நீ கடவுள் நினைப்பா. உன்னை வேதனைப்படுத்த அல்லாஹ் விரும்ப மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போறார். எப்படி போறார்? வயசான ஆளு, நடக்க இயல்ல அவருக்கு நடக்க முடியாத அளவுக்கு வயசான ஒரு ஆளு தன்னுடைய 2 பசங்களையும் கூட்டிக்கிட்டு, மகன்களை இந்த பக்கம் ஒரு மகன் அந்த பக்கம் ஒரு மகன், இவன் தோல்ல ஒரு கை அவன் தோல்ல ஒரு கை போட்டு கொண்டு தாங்கி கொண்டு கால்கள் தரையில இழு வர்ற மாதிரி போய்கிட்டு இருக்கிறார். மக்காவை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, ஏன் இருந்தாலும் இப்படி போறாரு, எங்க போறாரு? இல்ல அவர் நடந்தே ஹஜ்ஜுக்கு போறதா அவர் முடிவு பண்ணிட்டாரு. எதுக்கு இப்படி போறாங்க? ஆளுக்கு நிக்க முடியல, அவருக்கு நிக்க முடியாத அந்த ஆளு நேர்ச்சை பண்றாரா, நடந்தே ஹஜ்ஜுக்கு போறதுக்கு இவர் முடிவு பண்ணிட்டாரு. அதனால ஏன் இப்படி நடக்க இயலல. அவர் நடந்தே நான் அல்லாஹ்வுக்கு நான் சாதாரணமா போனால் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. நடந்து வெயில்ல கல்லுல முள்ளுல கல்லும் மில்லும் காலுக்கு மெத்தன்னு போகணுமா, செருப்பு கூட போடாம அப்படி கஷ்டப்பட்டா தான் கடவுளுக்கு சந்தோஷமா இருக்கும் நினைத்து கொண்டு 2 மகன்களுடைய தோள்கள்ல கைகளை வைத்துக் கொண்டு அவர் கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கிறத பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முருகுஃபல் ஏற்கப், அந்த ஆளு ஒட்டகத்தில் உட்கார சொல்லு. முதல்ல ஒட்டகத்தில் நேர்ச்சை பண்ணிட்டாருங்கிறாங்க. நேர்ச்சை பண்ணினாலும் ஏறி உட்கார சொல்லு சொல்லிட்டு சொன்னாங்க, இன்னல்லாஹ லகனியுன் அன் தாதிபி ஹாதா நஃப்ஸஹு, இந்த கிழவன் தன்னைத்தானே வேதனைப்படுத்திக் கொள்வது அல்லாஹ்வுக்கு தேவையற்றது. இவர் வேதனைப்பட்டு அல்லாஹ்வுக்கு சந்தோஷமா? அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவானா? உன்னை யார் இப்ப வேதனைப்படுத்த சொன்னா? இப்படி உன்னை ஹஜ்ஜுக்கு வர சொன்ன யாரு? எந்த ஆத்மாவையும் சக்திக்கு மீறி நான் ஆணையிட மாட்டேன். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த ஆத்மாவாக இருந்தாலும் அதன் சக்திக்கு மேல் இறைவன் சிரமப்படுத்த மாட்டான். இது இஸ்லாத்தினுடைய ஃபண்டமெண்டல் கொள்கை, அடிப்படை கொள்கை. இந்த அளவுக்கு முடியல, ஏறல, நிக்க ஏறல, சுயமா கூட நடக்க ஏறல. நீ என்ன நடந்து ஹஜ்ஜுக்கு போறது? வசதி இல்லாட்டி நடந்து ஹஜ்ஜுக்கு போ, வாகனம் இருக்குது, உனக்கு உடம்புலையும் ஏறல, ஏறி உட்கார்ந்து போவியா அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கண்டிக்கிறாங்க. ஹஜ்ஜுக்கு தான் போறாரு. இன்னைக்கு அந்த கூட்ட பார்க்க நம்ம ஆட்களை பாருங்க, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஹஜ்ஜுக்கு எப்படி போகக்கூடாதுன்னு இருக்கிறது. கடையநல்லூர்ல இருந்து பொட்டல் புதூருக்கு நடந்து வர்றேன், நேர்ச்சை கடையநல்லூர்ல இருந்து பொட்டல் புதூர் தர்காவுக்கு நான் நேர்ச்சை நடந்து வர்றேன். அது மாதிரி கூத்து இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது. கண் முன்னாடி இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிற வேற சமுதாயங்களை பின்பற்றி செய்யறது ஒரு பாவம். அந்த பாவத்திலே கூட என்ன செய்யறாங்க? அந்த கலாச்சாரத்தை அழகாக ஃபாலோ பண்றாங்க. இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு கலாச்சாரத்தை ஃபாலோ பண்றாங்க. அதுல இஸ்லாத்துக்கு எதிரான விளங்கி கொள்கிறது. அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒருத்தர் வந்து சொல்றாரு, என்னுடைய சகோதரி நடந்தே ஹஜ்ஜி செய்வதாக நேர்ச்சி செய்து விட்டார்.
அப்படி செய்யட்டுமா, நடந்தே ஹஜ் செய்யறதா என் சகோதரி முடிவு பண்ணிட்டாங்க, அது மாதிரி செய்யட்டுமா என்று கேட்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வேண்டாம், நடந்தே செய்கிறேன் என்று ஒரு காரியம் இஸ்லாத்துல கிடையாது. நடந்து செய்கிறது என்பது சாதாரணமா உங்களுக்கு முடியல, வாகனம் இல்லை, நடந்து போக, அது ஒரு விஷயம். உங்கள்கிட்ட என்ன இருக்கு அதை புறக்கணிச்சு விட்டு, கார் இருக்கு நான் நடந்து தான் போவேன், நடந்து போய் நான் கஷ்டப்படுவேன், இங்கே தாம்பரம் வரைக்கும் நடந்து போவேன், அது கூடாது. இல்ல காசு இல்ல அல்லாஹ் தஆலா நடந்து போற மாதிரி நம்ம ஆக்கிவிட்டானா அதுக்கு நடந்து போறதுங்கிறது வேற. அது நீங்க இறைவனுக்காக பண்ணல, உங்களுடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான், உங்களுடைய சக்தி அவ்வளவுதான். உங்களுக்கு அப்படிதான் சக்தி இருந்தா டவுன் பஸ்ல போற சக்தி இருந்தா டவுன் பஸ்ல போங்க, சைக்கிள்ல போற சக்தி இருந்தா சைக்கிள்ல போங்க, அல்ல நடந்து தான் போக இயலும், அந்த மாதிரி வசதி இல்ல அப்படின்னு இருந்து உடல்ல தாக்கத்து இருந்தா நடந்து போங்க, அது ஒரு விஷயம். நடந்து போறது என்பது கடவுளுக்கு ரொம்ப பிடிக்க மாதிரியும், வாகனத்தில் போனா பிடிக்காத மாதிரியும், இவ்வளவு நம்ம எவ்வளவு வேதனைப்படுத்திக்கிறோமோ, எவ்வளவு காயிறமோ, எவ்வளவு கஷ்டப்படுறோமோ, அதெல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடிக்குங்கிற மாதிரி நடந்தால் அது இஸ்லாத்துக்கு தேவையில்லாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலையும் கண்டிக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க, இப்படி எல்லாம் சொல்லி தர்றாங்கன்னு பாருங்க. இறைவனை பற்றி பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல மனிதன் கொண்டிருக்கிற தவறான எண்ணங்களை நீக்கிறாங்க. எப்படி நீக்கிறாங்க? ஒரு ஆளு போய்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு பயங்கரமான கூட்டமா இருக்கு, போய்கிட்டு இருக்கிறாங்க, நிறைய ஒரு கூட்டம் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. என்னன்னு போய் எட்டி பார்க்கறாங்க, நடுவில் ஒரு ஆள் உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு ஒரு கொடையை பிடிச்சிட்டு, கொடைனா அந்த கொடையை ஒரு நிழல் போடுறதுக்காக துணியை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவர் நடுவில் உட்கார வச்சு அவருக்கு மேலே ஒரு துணியை பிடிச்சி உட்காந்துருக்க, நிழல், அவர் மேலே வெயில் போடக்கூடாதுன்னு இருக்கிறாங்க. என்னப்பா மேட்ரு, இருந்தாலும் ஒரு தனியாக ஒரு ஆள் உட்காந்துருக்காரு, அவருக்கு நீங்க எல்லாம் நிழல் பிடிக்கிறீங்களா, என்ன மேட்ரு, நோம்பு வச்சிருக்காரு அவரு அப்படிங்கிறாங்க. பிரயாணத்தில் போகும்போது மற்றவங்க பிரயாணத்தில் சலுகை இருக்குது, இவங்கெல்லாம் சலுகையை பயன்படுத்தி மற்றவங்க நோம்பு வைக்கல, இந்த ஆள் பிரயாணத்தில் நோம்பு வச்சுக்கிட்டாரு, நோம்பு வச்சு ஆளுக்கு முடியல, தாங்க முடியல, அப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கணும்னு என்ன பண்றாங்க, ஒரு நோம்பாளியா இருக்கார் பாவம், நம்ம நிழல் படாம வெயில் படாம பாதுகாத்துக்கிறோம், 4 பேர் துண்டு பிடிக்க, 4 பேர் இப்படி 4 பேர் துண்டு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. சுத்தி நின்று மக்கள்லாம் வேடிக்கை பார்க்குது. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றாங்க, எந்திரி முதல்ல, உன்னையா பயணத்தில் யார் நோம்பு வைக்க சொன்னா, பிரயாணத்தில் உன்னை நோம்பு வைக்க யார் சொன்னா, பிரயாணத்தில் ரமலான் நோம்பை விட சொல்லி மார்க்க சலுகை இருந்திருக்கு. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றானா, ஒமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா ஸஃபரின் ஃபைதத்தும் மின் அய்யாமின் உகர், நீங்கள் நோயாளிகளாக இருந்தால், சஃபர்ல இருந்தால், பிரயாணத்தில் இருந்தால் வேற நாள்ல வச்சுக்கிறீங்கன்னு ரமலானுக்கு அல்லாஹ் சொல்றான். இது ரமலான் கிடையாது. நீ என்ன பிரயாணத்தில் நோம்பு வைக்கிற, நோம்பு வச்சு விட்டு அப்புறம் கஷ்டமா இருக்குன்னு துண்டு போய் நிற்கிற, எதுக்கு இந்த வேலை உனக்கு, பிரயாணத்துக்கு நோம்பு விடு முதல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஒருத்தன் கஷ்டப்பட்டான்னு சொன்னா அவனுக்கு பெரிய வேடிக்கை, ஆன்மீக குரு வந்துட்டார் பாருங்க, கஷ்டப்படுறாரு, ஒருத்தன் வேதனைப்படுறான்னு சொன்னா அவன் கடவுளுக்கு வேதனைப்படுறேன்னு ஒருத்தன் உட்கார்ந்துட்டான்னு சொன்னா அதை வேடிக்கை பார்க்க ஒரு கூட்டம், ஆசி வாங்குறதுக்கு ஒரு கூட்டம், அதுக்கு உறுதுணையா ஒரு கூட்டம், காணிக்கை செலுத்த ஒரு கூட்டம், இதெல்லாம் நீங்க உலகத்துல பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த வாசல் அடைக்கிறாங்க, இந்த உலகம் அல்லாஹ்வை நீ ஒழுங்கா புரிஞ்சுக்க. அல்லாஹ்ங்கிற மனுஷன் கிடையாது, நீ பார்க்குற தலைவன் மாதிரி கிடையாது, உன்னுடைய முதலாளி மாதிரி கிடையாது, உன் எஜமான் மாதிரி கிடையாது, உன்னுடைய அதிகாரி மாதிரி கிடையாது, அல்லாஹ்ங்கிறவன் அல்லாஹ் தான், கருணை இல்லை அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கண்டிக்கிறாங்க. பள்ளிவாசலுக்கு வர்றாங்க, ஒரு நாள் ஒவ்வொன்றையும் கவனிக்கிறாங்க பாருங்க, சார்பா சமுதாயம் எந்த இடத்துலயாவது அல்லாஹ்வை புரியறதுல தப்பு பண்ணுதான்னு பார்க்கறாங்க, இபாதத்து பண்றாங்களே, கஷ்டப்படுறாங்களே, நல்ல அப்படி விரும்பவில்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொன்றையும் கவனிக்கிறாங்க. பள்ளிவாசலுக்கு வந்தா ஒரு கயிறு கட்டி தொங்குது பள்ளிவாசல்ல, கூரை தானே, மேலே கூரை போட்டுருக்கு, குச்சியா நட்டி வச்சிருப்பாங்க, அதில் ஒரு கயிறை போட்டு தொங்க விட்டுருக்குது. பள்ளிவாசல் ஒரு கயிறு தனியாக அப்படி தொங்குது, என்ன கயிறு இருக்குன்னு கேட்குறாங்க, இது எப்படி கயிறு ஏன் தொங்குது, அது பர்பஸாக தொங்குதுன்னு விளங்குது, ஏதோ நீளமாக அதுக்குன்னு தொங்க விடணும்னு தொங்க விட்ட மாதிரி தெரியுது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டவொன்னே அது ஜைனபுடைய கயிறு, ஜைனபுடைய கயிறா, என்ன ஜைனபுடைய கயிறு கேட்குறாங்க. ராத்திரியில் ஜைனபு நின்று தொழுவாங்க, தொழும்போது தூக்கம் கீழே விழுந்துருவாங்க, கீழே விழுந்துடாம இருக்கிறதுக்காக வேண்டி அந்த கயிற்றை இடுப்பில் கடிக்கிறாங்க. தொழுவுறது தூக்கம் விழுந்தா கயிறு தாங்கி பிடிச்சிக்கணும், தூக்கம் வந்தாலும் தொழுவுறது, தூக்கம் வந்தாலும் தொழுவாங்களா, அந்த தொழுவும் போது தூங்கிட்டு கீழே விழுந்துடக்கூடாதுல்ல, கீழே விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இந்த கயிறை தொங்க விட்டு அது இடுப்பில் கட்டிக்கிட்டு தொழுவுறது. தூக்கம் வந்து இப்படி விழுந்தா கூட கீழே குனிஞ்சு நிமித்திடலாம், கயிறு பிடிச்சி இழுத்துக்கிறோம், கீழே விழுந்து பிறன்ற மாட்டோம், அதுக்கு பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒரு சுசலாது விளையாடுறீங்களா, அல்லாட்ட விளையாடுறீங்களா, உங்களுக்கு அலைக்கும் பிமா துத்தீகூன், வேண்டதை செய்யுங்க, தூக்கம் வந்து அப்படி தூங்க, தொழுது கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு தூக்கம் வந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்கள் தொழுகையில் நிற்கிறீர்கள், தூக்கம் வருது, விட்டுட்டு ஓடி போயிடணுமா, ஏதோ தூங்கிட்டு தொழுகிறது, போய் தூங்கிட்டு இருந்து தூங்குறவனுக்கு சலுகை இருக்கு மார்க்கத்தில், தொழுகையில் நிற்கிறோம் நம்ம, அதிகம் அப்படி சொல்லட்டுது, நிற்கிறதான் தெரியல, ஓதுறது விளங்கல, லோகத்தில் ஓரமா அசரத்தில் ஒரு மாண்டு விளங்கல, என்ன ஓதுறோன்னு விளங்கல, இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கோன்னு விளங்கல, அப்படி ஒரு மாதிரியா பரட்டுது, என்ன இருந்தாலும் நான் செய்வேன் அப்படின்னு நிற்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இருக்கிற தொழுகையை இந்த ஜைனபு சீதான் சொல்றாங்க, உங்களுக்கு தொழுவுங்கள், எப்போ தொழுவனு சல்லி அகதுக்கும் நிசாத்தோ,
செழிப்பு, அதாவது நல்ல ஈடுபாடோட இருக்கும் பொழுது இங்குள்ள ஒருத்தர் சொல்ல வேண்டும். தூக்கம் வந்து விடுமையானால் போய் படுத்து தூங்கிட்டு தூக்கம் போனோம்னு சொல்லுங்க, பிறகு தூங்கிட்டு சொல்ல வேணாம். அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, தூக்கம் வந்தா கூட நான் சில ஆளுக்கு இருப்பாங்க, குரான் எடுத்து ஓதுவாங்க, தூக்கம் வரும், இவன் 2 ஜூஸ் எப்படி முடிச்சாகணும், தூக்கம் தான் தூங்க வேணும், 2 ஜூஸ் முடிச்சாகணும். ஈடுபாட்டோட நீ ஓதுவியா? ஈடுபாடே இல்லை. என்னன்னா 2 ஜூஸ் நான் இன்னும் 40 பக்கம் இருக்கு முடிச்சுக்கிறேன், இன்னும் 39 பக்கம் தான் இருக்குது, இன்னும் 30 பக்கம் தான் இருக்குது என்று அதை எப்படி முடிப்பாங்க? தூங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கண்ணில் சுடுதண்ணி ஊற்றிக்கிட்டு இப்படிலாம் செய்கிற ஆட்கள்லாம் இருக்குது. அது மாதிரி ஈர துணி வச்சுக்கிட்டு தொடச்சிக்கிட்டு தூக்கம் வந்து தூங்க வேண்டியானுங்க. குரானை குரான மாத்தல குழுவுக்கும் உங்கள் உள்ளங்கள் ஈடுபாட்டோட இருக்கும் பொழுது குரானை ஓதுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, குரானை ஓதுறதா இருந்தா உள்ளம் ஈடுபடணும். முடியலையா, ஒரு டயர்டா இருக்கா, இவர் நான் பக்கத்து நிறைக்கிறதுங்கிறது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. 40 பக்கம் ஓதுனியா, 30 பக்கம் ஓதுனியா, அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. தரமா இருக்குதா நல்லா பார்ப்பானே தவிர எத்தனை பேஜை பெறட்டுன்னு நல்லா பார்க்க மாட்டான். தரம் என்னது? நம்மளே ஒரு பொருளை தரத்தானு பார்க்குறோம். நம்ம ஒரு பொருளை வாங்க போறோம், சட்டை துணி வாங்க போறோம், சாயம் போகாம இருக்குமா, உழைக்குமா, சுருங்காம இருக்குமா, கசங்காம இருக்குமா என்று அதனுடைய தரத்தை பார்க்குவோமே தவிர நிறைய கிடைக்குங்கிறதுக்காக வேண்டி தரம் குறைஞ்சது வாங்கிட்டு வருவோமா? வாங்க மாட்டோம். அல்லாஹ் வந்து நம்ம செய்யற இபாதத்துகளையும் தரமா தர்றது விரும்பணும். தரமா கொடுப்பா. நீ தரம் எது? ஈடுபாட்டோட செய்யறது தரம், கவனத்தோட செய்யறது தரம், மன மகிழ்ச்சியோட செய்யறது தரம், சந்தோஷமா செய்வதற்கு தரம், வீர்த்துக்கிட்டு செய்யறது, பிடிக்காம செய்யறது, கஷ்டப்பட்டு செய்யறது, எப்படா முடியும் டயத்தை வச்சுக்கிட்டு செய்யறது எல்லாம் தரம் குறைவானது. அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்க குர்ஆனை ஓதுனா கூட உள்ளம் ஈடுபாடோட இருந்தால் நீங்கள் ஓதுங்கள், இல்லாட்டி ஓதாதீங்க. அப்ப எப்படிப்பட்ட மார்க்கம்னு பாத்தீங்களா? இந்த மார்க்கத்துல அல்லாஹ்வுக்காக வேண்டிய அழகு ஊத்த முடியாது, அல்லாஹ்வுக்காக விரல வெட்ட முடியாது, அல்லாஹ்வுக்காக நாக்க வெட்ட முடியாது, அல்லாஹ்வுக்காக வெயில்ல கிடக்க முடியாது. வெயில்ல நிக்கிறது தடுத்தாங்களா இல்லையா? ஏற்கனவே ஜும்மாவுடைய உரையில ஜும்மாவுடைய சட்டங்களை சொல்லும் பொழுது இந்த ஹதீஸை உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். அதாவது ஜும்மாவுல இமாம் வந்து மக்கள்கிட்ட பேசலாம் அப்படிங்கிறதுக்கு சான்றாக இந்த சம்பவம். அபு இஸ்ராயில் ஒருத்தர் வெயில்ல நிற்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் வெளியே நின்று கொண்டே இருக்கிறாரு. பார்த்தா பர்பஸா நிற்கிறார், நிக்கணும்னு நிற்கிறார், நல்லா விளங்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, ஏன் இருந்தாலும் நின்றுட்டு இருக்காரு, வெளியில நிற்கிறாரு, என்ன மேட்ரு அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அந்த மக்கள்லாம் சொல்றாங்க, ஒரு பேர் அபு இஸ்ராயில் அவருடைய பேரு, அவர் நிக்கிறதுன்னு நேர்ச்சை பண்ணிட்டார். ஜும்மா முடிகிற வரைக்கும் என்ன செய்யணும்? நிக்கிறதுன்னு நேர்ச்சை பண்ணிட்டாரு. அதுவும் சும்மா நிக்கிற நேர்ச்சை பண்ணலையா, வெயில்ல நிக்கிறது நேர்ச்சை பண்ணிட்டார். நிக்கவும் செய்வேன், அது வெயில்லையும் நிக்குவேன், உள்ளுக்குள்ள வந்து கூட நிக்க மாட்டேன், வெயில்ல நிக்கிறது என்று நான் நேர்ச்சை பண்ணிட்டேன் அப்படின்னு யார்ட்டும் பேசுவது இல்லை அப்படின்னு ஒரு நேர்ச்சை பண்ணியிருக்கிறாரு. நோன்பு வைப்பதாக நேர்ச்சை பண்ணியிருக்கிறாரு. அந்த நேர்ச்சையை தான் இப்ப நிறைவேற்றிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபாக்கள் சொல்றாங்க. ஆஹா, நல்ல காரியம், கடவுளுக்காக நிக்கிறாரு, அல்லாஹ்வுக்காக வெயில்ல நிக்கிறாரு. வெயில் சந்தோஷப்பட்டாங்களா? மரியாதை உள்ள உட்கார சொல்லு. முருகு சொல்றாங்க, சொல்றாங்க கள்ளம், முதல்ல ஒரு பேச சொல்லு. இல்ல நிழல் அனுபவிக்க சொல்லு. எப்போது வந்து உட்கார சொல்லு. திம்ம சமூகம் நோம்பு மட்டும் வைக்கிறவர் நோம்பு வைக்கிற நேரத்தை பண்ணார்கள், அதை செய்யட்டும். வெயில்ல நிக்கிறது ஒரு வணக்கம் கிடையாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மள என்ன செய்யறான்? அசீமதிக்கிறான். முஹர்ரம் மாசம் வந்துருச்சுன்னு சொன்னா அந்த 10வது நாள் அன்னைக்கு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக வேண்டி அங்கங்க தீய வாட்டி இந்த சென்னையில் நடந்துட்டு இருக்கிறது. எத்தனையோ கிராமங்கள்லாம் தெரிஞ்சிருச்சு. படித்தவர்கள் இருக்கிற சென்னை திறந்த காணாம். சென்னையில் இன்னைக்கு முன்னே நம்ம இருக்கிற மண்ணடியில் 3 இடத்துல நடக்கணும், நம்ம கண்ணால பார்க்கணும். நெருப்பை வளர்த்து கொண்டு தீக்குண்டத்தில் இறங்குகிறார்கள். இதுல அல்லாவுக்கு நீ செய்யக்கூடாது. முதல்ல ஹசன் ஹுசைனுக்கு செய்யலாம், செய்யறது ஆளுங்க தப்பு முதல்ல. 2வது அல்லாவுக்கு கூட இப்படி செய்ய நமக்கு அனுமதி இல்லையே. அல்லாவுக்கான நெருப்பில் இறங்கலாமா? அல்லாவுக்கான வேதனைப்படுத்திக்கலாமா? அல்லாவுக்காக நம்ம நெஞ்சில் அடிச்சுக்கலாமா? கத்தியை குத்திக்கலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லைஸ மின்னா மன் தரபல் ஹுதூத். பாக்குறீங்களா இல்லையா? முஹர்ரம் 10ல என்ன நடக்குது? ஊர்வலம் போனா ஊர்வலத்தில் என்ன பண்றான்? ஒரு கை மாதிரி குதிரையில வச்சுக்கிட்டு ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு சாட்டை எடுத்துக்கிட்டு குத்திக்கிறான், ரத்தம் வடியுது, டிவியில போட்டு காட்டுறான், தலை குனிய வேண்டி இருக்கிறது. ரொம்ப காட்டுமிராண்டி மார்க்கம். இஸ்லாம் ஒரு காட்டுமிராண்டி மார்க்கம் என்று சொல்வதற்கு இவர்கள் ஆதாரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ மின்னா மன் தரபல் ஹுதூத் வ ஷக்கல் ஜுயூப் வ தஆ பிதாவல் ஜாஹிலியா. யார் ஒருத்தன் வந்து கன்னத்தில் அறைந்து கொள்கிறானோ, துன்பம் ஏற்படும் பொழுது சட்டையை கிழித்துக் கொள்கிறானோ, மூடத்தனமான வார்த்தைகளை சொல்லி புலம்புகிறானோ, அவன் நம்மை சேர்ந்தவன் கிடையாது. துன்பம் வரக்கூடிய நேரத்தில் இந்த வேலையில் அந்த கிறுக்குத்தனம் பண்ணக்கூடாது, சட்டை கிழிக்க கூடாது, உடம்பு வேதனைப்படுத்திக்க கூடாது, அல்லாஹ்வுக்காக படுத்தக்கூடாது, மார்க்கத்துக்காக படுத்தக்கூடாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் கண்டிக்கிற காட்சி நீங்க பாக்குறீங்க. அப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, மனிதன் மாதிரி அல்லாஹ் நினைக்காதீங்க. மனிதன் எப்படி நம்முடைய துன்பங்கள்ல வந்து இன்பம் காண்பானோ அந்த மாதிரி உள்ளவன் அல்ல இறைவன். உங்களை கஷ்டப்படுத்துறவன் இல்ல. உங்களை கஷ்டப்படுத்த லாபம், இவங்களுக்கு லாபம் இருக்குது.
ஏன் அவன் மனுஷன் அப்படி விரும்புறான்னு கேட்டா 10 பேர் செத்தான்னு சொன்னா அதுக்கு ஒரு 100 ஓட்டு கூட கிடைக்கும். 10 பேர் சாப்பிட்றாங்களே பயங்கரமா நல்லா இருப்பாரோ 100 ஓட்டு போடுவான். எதனால அது விரும்புறான்னு விளங்கிருங்க. நீ செத்தா அவனுங்க லாபமா இருக்குது, இந்த விரல வெட்டிக்கிட்டாங்க 100 பேர் விரல வெட்டினான்னு வைக்க ஜெயிச்சிருவாங்க. ஏன் தலைவருக்கா விரல வெட்டுறவன் 100 பேர் இருந்தான்னா இதுதான் ஜெயிக்கிற கூட்டமா இருக்குமோ, விரலை வெட்டி எறிகிறானுல இப்படின்னு ஒரு லாபம் இருக்கிறது. நீங்க கஷ்டப்பட்டு அல்லாவுக்கு என்ன லாபம்? அவன் கஜானா ஏறி போயிருப்பதா? முதலமைச்சர் பதவிக்கு வந்து போறானாங்க, நீங்க எல்லாரும் போய் கையை வெட்டிக்கிட்டவன அவனுக்குடைய அந்தஸ்து உலகம் போறான்னு சேர்ந்து அவனை வணங்கினாலும் அவனுடைய அந்தஸ்துல ஒரு கடுகளவு கூட போறது இல்லை. எல்லாரும் சேர்ந்து வணங்குறது இல்லைன்னு நீங்க தீர்மானிச்சாலும் அவனுடைய அந்தஸ்துல கடுகளவு குறைய போறது. அவன் தான் அவனுடைய பொசிஷனுக்கு யாரும் போட்டி கிடையாது, அது எவனும் எடுத்துக்கொள்ள முடியாது. நீங்க போய் எவ்வளவு பேரும் புறக்கணிச்சிட்டு போனாலும் அவனுடைய கிரேட் ஏற போறது இல்லை. அவன் இதை எதிர்பார்க்க போறான். நீங்க கஷ்டப்படுறதுல அவனுக்கு என்ன என்ன கிடைக்கும்? அவனுக்கு அவன் சமது, ஒரு தேவையும் இல்லாதவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து வீட்டில் வந்து ஒரு 3 பேர் வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு 3 பேர் வர்றாங்க. 3 பேர் வந்து என்ன செய்யறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்க வழிபாடுகளை எல்லாம் எப்படி தொழுவாங்க, எப்படி நோன்பு வைப்பாங்க, அவங்களுடைய அப்படி கேட்கறாங்க. கேட்டுட்டு சொல்றாங்க, ஆயிஷா நாயகி அந்த விளக்குறாங்க, தொழுவாங்க தூங்குவாங்க இப்படி விளக்குறாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் வந்து எல்லாம் முன்பாவங்கள் பின்பாவங்கள் எல்லாம் மன்னிச்சுட்டான், அது போதும், நம்ம அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாரு இனிமே இப்ப ரசூலுல்லாஹ்வே இப்படி வணங்குறாங்க, நம்ம அதோட கூட வணங்கணும். அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், இன்னி லா அத்தஸபஜு நிசா, நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். கல்யாணம் பண்ணாம நான் என்ன செய்ய போறேன், முழுக்க அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிக்க போறேன் ஒரு ஆள் சொல்றாரு. இன்னொரு ஆள் சொல்றாரு, நான் ராத்திரில தூங்கவே மாட்டேன், இனிமே முழிச்சுக்கிட்டு வணங்குறதா என்னுடைய வேலையை தவிர நான் தூங்கவே மாட்டேன் அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, நான் எப்ப பார்த்தா நோன்பு வச்சுட்டே இருப்பேன் ஒரு நாள் விடாம அப்படிங்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தோன்னு செய்தி ஆயிஷா நாயகி சொல்றாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கறாங்க, அங்க 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அன்துமுல்லதீன குல்தும் கதா கதா, இந்த மாதிரி சொன்ன நீங்க தான் 3 பேர் தான் சொன்னீங்க, வாங்க நீங்க தான் சொன்னதா கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, இது அல்ல, உங்களை விட நான் இறைவனை அஞ்சுகிறேன், இறைவனை உங்களை விட நல்லா புரிஞ்சிருக்கிறேன், இதெல்லாம் அல்லாஹ் விரும்புவான்னு நான் செஞ்சுட்டு போயிடுவோம்யா, இதான் அல்லாஹ்வுக்கு விருப்பம் என்று சொன்னால் நான் கல்யாணம் பண்ணாம இருந்து அந்த உணர்வை தியாகம் பண்ணுவது கடவுளுக்கு பிடித்தம் என்றால் அதை நான் செய்வேன். தூங்குறதுல தூங்காமல் விழித்துக் கொண்டிருப்பது என்னுடைய இறைவனுக்கு பிடிக்கும் என்றால் அதை நான் செய்கிறவனா இருப்பேன். உங்களை விட அல்லாஹ்வை நன்கு புரிந்து கொண்டவன், அல்லாஹ்வை நன்கு அஞ்சுகிறவன், நான் கல்யாணம் பண்றேன், குடும்பத்தோட வாழ்றேன், தூங்குறேன், தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், வைக்காம இருக்கிறேன், இதுதான் என்னுடைய வழிமுறை. மன் ரகிபன் சுன்னத்தி வலைஸ மின்னி, என்னுடைய இந்த வழிமுறை யார் புறக்கணிக்கிறானோ அவன் என்ன சேர்ந்தவன் கிடையாது, போ வெளியே போ, என் ஜமாத்துக்கு இடம் இல்லைங்கிறாங்க. எத்தனை சஹாபாக்கள் அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிப்பதற்காக வேண்டி தாங்கள் ஆண்மை நீக்கம் செய்து கொள்வதாக வந்து கேட்டாங்க. அதெல்லாம் வேற வேற மார்க்கங்கள்ல உயர்ந்த நிலையில் வச்சுக்கிறாங்க. கல்யாணம் பண்ணாட்டி சிறந்தது, அது ஆண்மையை எடுத்துட்டா இன்னும் சிறந்தது, கன்னிகளா இருந்தா அது சிறந்தது, ஆண்கள் கன்னிகளா இருந்தா அதுவும் சிறந்தது என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலையை நீங்க பாக்குறீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சில சஹாபாக்கள் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி கல்யாணம் காட்சி குடும்பம் குட்டின்னு இப்படி போய்கிட்டு எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியல, அல்லாஹ்வுக்கு முழுக்க அர்ப்பணிக்க போறோம், எங்களுக்கு அதுக்கு அனுமதி கொடுங்க, ஆண்மையை நீக்கிக் கொள்வதற்கு அந்த காலத்தில் மெத்தல நீக்குவாங்க போல இருக்கு, அது அனுமதி தாருங்கள் என்று கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு தடுத்துட்டாங்க. நான் யஹூதி மார்க்கத்தையோ நஸ்ரானி மார்க்கத்தையோ சொல்லித்தர வரவில்லை, தூய்மையான இஸ்லாத்தை சொல்லித்தர வந்திருக்கிறேன், அதில் இதற்கு இடம் கிடையாதுன்ட்டாங்க. அப்போ ஒரு மனிதன் தனக்கு இயற்கையாக அல்லாஹ் தந்திருக்கிற உணர்வுகளை எல்லாம் தியாகம் செய்யலாம். கல்யாணங்கிற உணர்வை தியாகம் பண்றாங்க கடவுளுக்காக வேண்டி, அவனுக்கு அல்லாஹ் என்னென்னலாம் கொடுத்துருக்கான், ட்ரெஸ்ஸை தியாகம் பண்றான் கடவுளுக்காக வேண்டி. எதுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கணும், நம்ம கடவுளுக்கு இதையும் அவுத்து எறிஞ்சிருவோம், நிர்வாணமா அது கடவுளுக்கு பிடிக்கும், நிர்வாணமா போனா கடவுளுக்கு பிடிக்கும், கல்யாணம் பண்ணாட்டி கடவுளுக்கு பிடிக்கும், திங்காம இருந்தா கடவுளுக்கு பிடிக்கும், பருகாம இருந்தா கடவுளுக்கு பிடிக்கும், கஷ்டப்பட்டா கடவுளுக்கு பிடிக்கும், எதுவும் கடவுளுக்கு பிடிக்காது. நம்ம செய்யற இந்த எதுவும் என்ன செய்யாது, கடவுளுக்கு பிடிக்காது. அப்படி பிடிக்கிறவனா தான் கடவுளுக்கு தகுதியே கிடையாது, அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அப்ப அல்லாஹ்வை நீங்கள் புரிந்து கொள்வதில் என்ன விளங்கணும் என்று கேட்டால், இந்த ஒரு விஷயத்தை விளங்கிட்டா ஏராளமான பிரச்சனை தீர்வாயிரும். கடவுள் பேரால் நடக்கக்கூடிய எத்தனை விதமான மோசடிகள், பிராடு, பித்தலாட்டம் எல்லாம் சாவுமணி ஆயிடும். அப்ப இதை புரிந்து கொண்டு, இது அல்லாஹ்வை புரிந்து கொள்ளக்கூடிய இன்னொரு அம்சம். நம்ம வேதனைப்படுத்துவது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. நீங்க அல்லாஹ்வுக்கு என்று எந்த கட்டத்திலும் உங்களை வேதனைப்படுத்திக் கொள்ளாதீர்கள், அல்லாஹ்வுக்கு உங்களை கஷ்டப்படுத்திக் கொள்ளாதீர்கள், அல்லாஹ்வுக்கு பிச்சைக்கார கோலம் போடாதீங்க. அல்லாஹ்வுக்காக என்ன செய்ய போறேன், இனிமே கிழிஞ்ச சட்டையை போடுவேன், பிடிச்சி உதைக்கும் அல்ல, முன்னேற கிழிஞ்ச சட்டையை போட சொன்னேன். அல்லாஹ்வுக்காக நான் நல்ல சட்டையுமே போட மாட்டேன், அல்லாஹ்வுக்காக இனிமே என்னதான் எங்க கிழிஞ்ச சட்டையை பழைய சட்டையை போட்டு தெரியுவேன், இதுக்கெல்லாம் இடம் கிடையாது. செருப்பு போடாம நடப்பேன், அனுமதியே கிடையாது. அப்ப இதை விளங்கி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உரிய விதத்தில் புரிந்து கொண்டவர்களாக நம்ம ஆக்குவானால இன்னும் அல்லாஹ்வை புரிந்து கொள்ளவே, அல்லாஹ் பல விஷயங்களை புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு மனிதன் வந்து தன்னை படைத்த இறைவனை சரியா புரியணும், அப்புறம் தான் இபாதத்தை வணங்க மற்றதெல்லாம். இறைவன் யாருங்கிற சரியா புரியல என்று சொன்னா நம்முடைய மறுமை தோல்வியாகி போயிடும். அப்ப இந்த விஷயத்தை நம்ம புரிந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தடுத்து அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை